அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைய மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். அனைவரையும் அன்புடன் வரவேற்பேன். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சி தமிழ் இனிது. இதுதான் ஒரு நிகழ்ச்சி. இன்னைக்கு முத்துநிலவன் ஆசிரியர் வந்திருக்காங்க. சார் தான் எழுதின புத்தகம். அதை பற்றி பிரேமா மேடம் பேசினாங்க. இன்றைய தினம் நமக்கு தேசிய கல்வி தினம். இது எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரியல, எனக்கு ஒரு சிலருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சிருக்கும். தேசிய கல்வி தினம். அந்த நேரத்துல தமிழ் படிக்கிறோம் நம்ம. அது மிகப்பெரிய வாய்ப்பாகவும் இருக்கு. இதே நாள் நம்ம 2020 நம்ம என்ன பேசியிருக்கோம்னா, நவம்பர் 11 2020 நம்ம குழந்தைங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்றத பத்தி பேசியிருக்கோம். குழந்தைங்க கஷ்டப்படுறாங்களே அப்படின்றதுக்காக பேரண்ட்ஸ் எல்லா வசதியும் செஞ்சு கொடுக்குறாங்க அப்படின்ற ஒரு உளவியலை பேசி 2020 21 பார்த்தோம்னா சிம்பிளிஃபைட் சைக்காலஜி பேசியிருக்கோம், ஹியூமன் பிஹேவியர் பேசியிருக்கோம். 2022 11 ப்ரோக்ராம் இல்லை. அதே மாதிரி 2023 நிகழ்ச்சி இல்லை, நம்ம பண்ணல. ஹாலிடே ஹாலிடே. தொடர்ந்து நம்ம இந்த மாதிரி பல தலைப்புகள்ல பல ஆளுமைகள் நம்மிடையே பேசுற மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு ஒரு சிறந்த ஆளுமையோட புத்தகத்தை பேசுறதுக்காக பிரேமா மேடம் இருக்காங்க. பிரேமா மேடம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். அதில் கூடுதல் மகிழ்ச்சி ஆசிரியர் அனைவருக்கும் நன்றி கூறி அவரை வரவேற்பதில் ஒரு ஒரு கரகோஷம் கொடுக்கலாம், ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் சாரை வரவேற்ப. மேடம், நீங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். எங்களுடைய அழைப்பை ஏற்று நூலாசிரியர் இங்க வருகை தந்தது மிகவும் மகிழ்ச்சி. இந்த தளத்தில் மயில்சாமி அப்படின்ற விஞ்ஞானி உட்பட பல பெரியவர்கள் பேசியிருக்காங்க சார். எல்லாரும் எல்லா பொருளை பற்றியும் பேசுவதற்கு மதம், ஜாதி, அரசியல் தவிர்த்து எந்த பொருளையும் இந்த தளத்தில் பேசலாம் அப்படின்றது நம்முடைய தளத்துடைய சிறப்பு. இந்த தளத்தில் இன்று உங்களுடைய நூலை எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பளித்ததுக்கும், நீங்க எனக்கு புத்தகம் அனுப்பிவிட்டும் எனக்கு பேச முடியாம இருந்தது ரொம்ப வருத்தமாக இருந்தது. இன்னைக்கு இதை பேசணும் அப்படின்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதை நான் பயன்படுத்திக்கிறேன். இந்த நூல் ஆசிரியர் கவிஞர் நா. முத்துநிலவன் அவர்கள். இந்த நூலை தி இந்து அப்படின்ற அந்த குழுமமானது தமிழ் திசை பதிப்பகம், அந்த பதிப்பகமானது வெளியிட்டு இருக்கிறது. இந்த தமிழ் இனிது அப்படின்ற தொடரை 50 வாரங்கள் தொடர்ந்து திசை காட்டி அப்படின்ற இணைப்பு, அந்த செய்தித்தாள்ல இருக்கிற இணைப்பிதழ்ல கட்டுரையாக வெளியிட்டிருந்தார். நான் சில கட்டுரைகளை உங்களுக்கு ஏற்கனவே நம்முடைய தளத்தில் இதை பகிர்ந்து இருக்கிறேன். நான் அவர் அனுப்பி இருந்ததெல்லாம் உண்மையிலேயே தமிழ்ல எவ்வளவு எளிமையா இலக்கணத்தை சொல்லிக் கொடுக்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு பெரிய முயற்சி எடுத்து இதை செஞ்சிருக்காரு. இந்து தமிழ் திசை ஆசிரியர் திரு கே. அசோகன் அவர்கள் இந்த நூலை பற்றி என்ன சொல்றாரு அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். பள்ளி கல்லூரி மாணவர்கள், வேலை தேடும் இளைஞர், நடுத்தர வயதினர், பணி ஓய்வு பெற்றோர், ஏன் ஊடகத்துறையில் பணிபுரிவோர் உட்பட பல நிலைகளில் இருப்போரின் பற்றாக்குறை, அந்த மொழியுடைய பற்றாக்குறை தவறு செய்யறாங்க அறிந்து அவர்களுக்கு சுமையாக இல்லாத விதத்தில் இந்த நூலில் இலக்கண பாடம் நடத்தி இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. நூலாசிரியரை பத்தி சிற்பி பாலசுப்ரமணியம் அப்படின்றவரு முன்னுரை கொடுத்திருக்காரு. அவர் எவ்வளவு பெரிய ஆளுமைன்றதை நான் தனியா சொல்ல வேண்டியது இல்லை. தமிழனை போல் இனிய மொழி சாற்றுதற்கும் இல்லை எனில், தமிழனை போல் மொழி கொலையில் தலை சிறந்தார் யாருளரோ. இது பெருந்தகை திருவிக்கா சொல்றார். நம்ம மொழி ரொம்ப சிறப்பான மொழி, உலக மொழிகள்லயே மூத்த மொழி, ரொம்ப சிறப்பான மொழி. ஆனா நம்ம கொலை பண்ற மாதிரியும் வேற எந்த மொழிக்காரங்களும் கொலை பண்றது இல்லைன்றது பெருந்தகை திருவிக்கா சொல்றார். அந்த திருவிக்கா சொன்ன அந்த ஒரு எடுத்துக்காட்டை சொல்லி சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள் முன்னுரை கொடுக்கிறார். அந்த நிலை இன்னைக்கும் தொடருதே. ஒரு இரும்பு கடப்பாறை நெக்கு விடாம இருக்கிற பாறை, ஆனா பசு மரத்தோட வேருக்கு, எவ்வளவு சிறிய வேருக்கு வழி விடுது. இந்த மாதிரி ஆசிரியருடைய கட்டுரைகளை இதுக்கு ஒப்பிடுறார். அந்த ஔவையார் பாடலுடைய கருத்துக்கு ஒப்பிடுறார். வாழும் தமிழின் வளம் பெருக்கும் தமிழ் இனிது அப்படின்னு சொல்றார். 50 சின்ன கட்டுரைகள் புதிய தலைமுறைக்கு வழி துலக்கும், விளக்காகும், வழியை
காமிக்கிற ஒரு விளக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காரு. சுபவீரப்பன் எவ்வளவு பெரிய ஆளுமை அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். திரு சுபவீரப்பன் அவர்கள் இந்த நூலுக்கு அணிந்துரை கொடுத்திருக்கார். தமிழ் உரைநடை மற்றும் உரையாடல் இலக்கணத்தை மிக எளிமையாக, நயமாக, எல்லோருக்கும் புரியும்படியாக இந்த நூல் எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்றார். தமிழ் இனிது என்னும் நூல் எல்லோருக்கும் இனிது அப்படின்றத அவருடைய வாழ்த்தா சொல்லியிருக்கார். இந்த மேல்படியில் இருப்பவர்களிடமிருந்து கற்றுக்கொள்வதற்கும் கீழ்ப்படியில் இருப்பவர்களுக்கு கை கொடுப்பதற்கும் மொழி வளர்ச்சிக்கு மிகவும் உதவி செய்யறது மட்டுமல்ல, மக்களுக்கு நாம் செய்யும் தொண்டாகவும் இது அமையும். அந்த தொண்ட அறத்தினை தான் தமிழ் இனிது என்ற நூல் செய்திருக்கிறது அப்படின்றத திரு சுபவீரப்பன் அவர்கள் தன்னுடைய அணிந்துரையில் நம்முடைய எழுத்தாளர் கவிஞர் முத்துநிலவனை பாராட்டி இதை சொல்லியிருக்கார். எண்ணுரை அப்படின்னு எழுத்தாளர் திரு முத்துநிலவன் அவர் சொல்றார். சொற்கள் எளிதாக சொற்பொருள் காணும் சதுர அகராதி தமிழில் முதலில் தந்தவர் யார் தெரியுமா? வீரமாமுனிவர். வெளிநாட்டிலிருந்து நம்முடைய நாட்டுக்கு வந்தவர். அவர்தான் முதல்ல இந்த சதுர அகராதியை கொடுத்திரு. அதுல அப்ப எத்தனை சொற்கள் இருந்தது? 12,000 சொற்கள் இருந்ததாக சொல்றார். இத அகர முதலி அப்படின்னு பாவாணர் தனி தமிழ்ல அதுக்கப்புறம் அத மொழி இது பண்ணியிருக்காரு. தொல்காப்பியம் ஏறத்தாழ 9,000 சொற்கள். குறள் ஏறத்தாழ 14,000 சொற்களை உடையது. தமிழ்நாடு அரசின் சொற்குவை தளத்துல இப்பொழுது 15,32,717 சொற்கள் ஆக ஆழ அகலம் காண இயலாத தமிழ் கடலில் இருந்து நாம் வெறும் 600 சொற்களை மட்டும் 15 லட்சம் ஏறத்தாழ இருக்கிற சொற்கள்ல இருந்து ஒரு 600 சொற்களை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த சொல் முத்துக்களை மட்டுமே அடையாளம் கண்டு இதுல கொடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. கடல்ல இருந்து நம்ம எப்படி கம்பன் சொல்றாரோ அது மாதிரி நான் கொஞ்சமா எடுத்து கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அவர் கொஞ்சமா கொடுத்தாலும் மிக சிறப்பான நமக்கு ஒரு புரிதல், நம்ம தவறு செய்யாமல் எப்படி பேசுவது, எப்படி எழுதுவதுன்றதுக்கு மிக அழகாக விளக்கம் கொடுத்திருக்காரு. இதுக்கான காரணத்தையும் சொல்றார். கல்வித்துறை செயலாளராக அப்போது இருந்த திரு உதயச்சந்திரன் IAS அவர்கள் பிள்ளைகளுக்கு இலக்கணம் புரிகிற மாதிரி சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, பாடல்களா இலக்கணங்கள் இருந்ததுன்னா அது புலவர்கள் அவங்களுக்கெல்லாம் எளிதா இருக்குது. இந்த உரைநடையில இலக்கண நூல் கொடுத்தோம்னா, இவர் ஏற்கனவே கிராமப்புறத்து குழந்தைகளுக்கெல்லாம் தமிழாசிரியராக இருந்திருக்கிறதுனால அவருக்கு அந்த குழந்தைகள் படும் சிரமங்கள்லாம் தெரியுது. அந்த ஒரு இன்னல்கள் எப்படி அவங்களுக்கு இந்த மாதிரி உரைக்கும் பொழுது மிகவும் கடினமாக இருக்குது, இதை எப்படி எளிமைப்படுத்தலாம்ன்றத தன்னுடைய அனுபவத்தின் மூலம் தெரிந்து கொண்டு அத பழந்தமிழ் உதாரணங்களை எல்லாம் கைவிட்டு நடைமுறை உதாரணங்கள் மாணவர்கள் புரிந்து கொண்டதை அவர் சொல்றார். அந்த செயலாளருக்கு அந்த இடத்துல இணை இயக்குனர் இவரை கூட்டிட்டு போயிருக்காரு. அதுல சொன்ன உடனே இதைதான் அந்த தமிழ் இனிது என்ற தொடர்லையும் அடுத்த தலைமுறை இளைஞர்கள் தமிழ் இனிது என புரிந்து விரும்பி கற்க முன்வர என்ன செய்ய வேண்டுமோ அதற்கான முதல் படியை தான் எடுத்திருக்கிறதாக சொல்றார். இளைஞர்கள் இதை படிக்கணும் அப்படின்றது. இவ்வளவு பழமையும் தொடர்ச்சியும் இலக்கிய வளமும் வேற எந்த மொழிக்கும் இல்லை, இது எல்லாருக்குமே நமக்கு தெரியும். இவ்வளவு அலட்சியமும் அறியாமையும் வேற எந்த மொழியினருக்கும் இல்லை அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்கார். இதை மாற்ற வேண்டி எழுதிய பேசிய பெருமக்களை பின்பற்றி இது மாதிரி நிறைய மொழி வல்லுநர்கள் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. அந்த நூல்களை எல்லாம் பட்டியலிட்டு அவர்களுக்கெல்லாம் நன்றியும் தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி பேசிட்டு போனோம்னா நூலை பத்தி நம்ம பேசுறதுக்கான நேரம் குறையும்ன்றதுனால அதை பத்தி நான் சொல்லல. 6/6/21-23 முதல் செவ்வாய் தோறும் தொடர்ந்து 50 கட்டுரைகள் எழுத வாய்ப்பளித்த இந்து தமிழ் நிர்வாகத்திற்கு தன்னுடைய நன்றியையும் ஆசிரியர் தெரிவிச்சிருக்கிறார். நூலாசிரியர் எப்படிப்பட்டவர்? அறிவொளி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கம் தமிழ்நாட்டுல நடந்தது, ஒரு பெரிய ஒரு புரட்சியே செஞ்சது. அந்த இயக்கத்தில் கட்டமைத்தவர்களில் இவரும் ஒருவர் அப்படின்றதுல நம்ம பெருமையா தெரிவிச்சுக்கலாம். தமிழ்நாடு அரசு பாடநூல் குழுவில் இடம்பெற்று பங்கு பெற்று அந்த பாடநூல் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றதுல தன்னுடைய பங்களிப்பையும் கொடுத்தவர். கல்வி முறை தமிழ் இலக்கணம் சார்ந்து நூல்கள் எழுதியிருக்காரு. ஏறத்தாழ 12 நூல்களுக்கு மேல எழுதிய நூலாசிரியரும் கவிஞர், பட்டிமன்ற பேச்சாளர், நல்ல நடுவராக இருந்தவர், தமிழ் ஆர்வலர், ஓவியர், நிறைய வெளிநாடுகளுக்கும் சென்று பட்டிமன்றம் போன்ற தமிழ் சொற்பொழிவுகளை ஆற்றியவர் என்ற பெருமைக்குரியவர். இவருடைய அந்த நூலில் நம்ம என்னெல்லாம் ஏற்கலாம் அப்படின்றத அழகா ஒரு பட்டியலிட்டு பக்குவத்தோட சொல்றார்.
பெரிதும் மரபு பேணப்பட வேண்டும், அறிவார்ந்த இலக்கணம் பின்பற்ற வேண்டும், காரண காரியத்தோடு தொடர்புடைய அந்த சொல்லும் போது ஏன் வந்து இது சரியில்லை, ஏது வந்து சரி அப்படின்னு நம்ம ரெண்டுமே ஒன்னா வந்து சிலதெல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கிறோம். அதை சொல்லும் போது அதுக்கு எடுத்துக்காட்டா அந்த இலக்கியங்கள்ல இருந்து அதற்கான மேற்கோள்களை காமிச்சு இதனால இது இப்படிதான் வந்திருக்கணும், இது இப்படி மாறி வந்துருச்சு அப்படின்றதையும் சுட்டார். நம்ம புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ரொம்ப ஒரு விறுவிறுப்பா படிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி நகைச்சுவையோடு அதையும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு கட்டுரைக்கும் அழகா ஒரு படம், அதை பார்த்த உடனே நமக்கு நினைவுக்கு வர்ற மாதிரி ஒரு படத்தையும் வந்து ஒவ்வொரு தலைப்புக்கும் கொடுத்திருக்காரு. இந்த 50 தலைப்புகளில் 600 சொற்களின் ஆய்வை வந்து கொடுத்திருக்கிறவர் 5 திணைகளை கடந்து 6ஆம் திணையாக இணைய தமிழாகவும் வளர்றது நம்ம தமிழ் வந்து பெருமை அப்படின்றாரு. இப்ப இணைய தமிழுக்கு எவ்வளவு சொற்கள் எல்லாம் வந்து உருவாக்கி இருக்கோம், அந்த சொற்களை எல்லாம் உபயோகப்படுத்திட்டு இருக்கோன்றதையும் சொல்ற. தமிழ் அப்படின்றதுக்கு முதல் தலைப்பிலேயே வந்து தமிழ் வந்து ஜனநாயக மொழி அப்படின்றார். ஏன் அது ஜனநாயக மொழி? எல்லா மதத்தை பத்தியும் நம்ம தமிழில் இருக்கிறது. சமணத்துக்கு சிந்தாமணி, பௌத்தத்துக்கு மணிமேகலை, சைவத்துக்கு திருமுறைகள், வைணவத்துக்கு பிரபந்தங்கள், இஸ்லாத்துக்கு சீரா புராணம், கிறிஸ்துவத்துக்கு தேம்பாவணி, மத ஒற்றுமைக்கு திருக்குறள், சிலப்பதிகாரம், தற்கால இலக்கியங்கள், இவற்றோடு எதிர்நாயக நிலைக்கு ராவண காவியம் என அனைத்து மக்களுக்குமான ஜனநாயக மொழி தமிழ். இதுதான் நமக்கு வந்து பெருமை அப்படின்றதையும் சொல்றார். சரி, வெறிய இலக்கிய இலக்கணமா நம்முடைய வாழ்க்கை முறை? நம்ம தமிழ்ல எந்த அளவுக்கு வந்து ஒரு விஞ்ஞானம் இருந்திருந்தா, எப்படி எல்லாம் ஒரு 2000 ஆண்டுகள் நிறைந்த கல்லணை, 1000 ஆண்டு நிரம்பிய தஞ்சை பெரிய கோயில், தமிழனுடைய அறிவியல், இந்த தமிழ் மொழியில இருக்கிற அறிவியல், கணக்கு, பொறியியலுக்கு அடையாளம். அதே போல வணிகம் இல்லை என்றால் ஒரு மொழி வளர முடியாது. யவனர் எனும் சங்கச் சொல், அந்த சொல் வந்து தமிழரின் வணிக மரபு சொல்லாக இருக்கிறது. அதை வந்து நம்ம அகநானூற்றுலையும் எங்க வந்து பார்க்கலான்றதையும், கல்வி, மருத்துவம் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கைக்கான மொழியானது தமிழ் அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு பாகற்காய் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாகற்காய் எப்படி இருக்கும்? கசப்பு. ஆனா எவ்வளவு அழகா தமிழ்ல அத கசப்பு காய்ன்னு சொல்லாம பாகுன்னா என்ன? இனிப்பு அல்லாத காய், இனிப்பு இல்லாத காய் அப்படின்னா அவ்வளவு அழகா நம்மளுடைய தமிழ் மொழி வந்து சொல்லுது. ஊழ் அப்படின்னா என்ன? ஊழல் அப்படின்னு சொல்றோம். அரசாங்கத்தில் ஊழல் நடக்கிறது, அது நடக்கிறதுன்னு. ஊழ்னா என்ன? விதி, அரசு விதி. அது அல்லாம இருக்கிறது, அந்த அது வந்து அரசு விதிப்படி இல்லாம வேற மாதிரி செயல்படுறது அல், ஊழல் அப்படின்னா அது மாதிரி. அவ்வளவு அழகா அதை சொல்லிட்டு ஊழல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா விளக்கம் சரிதானே அப்படின்னு ஒரு நமக்கு வந்து ஒரு நகைச்சுவையா அதுல வந்து நம்ம அதை எப்படி வந்து நம்ம படிச்சுக்கணுமோ அந்த மாதிரி அழகா முடிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் வந்து ஒவ்வொரு கட்டுரையிலையும் அவர் சொல்றது வந்து அவ்வளவு அழகா நமக்கு வந்து புரியுற மாதிரி. இது சார் நான் இப்ப சொல்றது எழுதி போடணுமா இல்ல அப்படி புரிஞ்சுதுங்களா சார்? ஸ்டீபன் சார். மேடம் நீங்க அப்படியே சொல்லலாம், மத்தவங்களை கேட்கலாம் ஆடியன்ஸ். சொல்லலாம் இல்லையா? வேற யாருன்னா எழுதி போட சொல்றீங்களா மேடம்? மேடம் சொல்றது கல்யாணி புரியுது இல்லையா? இப்ப வரைக்கும் புரியுதுமா. அடுத்தது எப்படின்னு தெரியல. வேற ஏதாவது டவுட்டா இருந்ததுன்னா நம்ம எழுதி போடுறோம். ஆமா எழுதிக்கலாம். இது வரைக்கும் புரியுது. ஓகே மேம். ஓகே. இப்ப பிழையட எழுத உதவுறதுக்கு எப்படி பிழை இல்லாம நம்ம எழுதலாம் அப்படின்றதுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. பிழை இல்லாம நம்ம வந்து எழுதுறது அப்படின்னா நம்ம வந்து மெய்யெழுத்து வரிசையை எடுத்துக்கிடுவோமே, அந்த மாதிரி மெய்யெழுத்து வரிசையை எடுத்துக்கிட்டோம்னா எழுத்து பிழை குழப்பம் தீர்றதுக்கான ஒரு வழியை சொல்லி கொடுக்கிறார். இக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்து வர இச்சு அப்படின்னா ஞா, இது மாதிரி வர்றது இது வந்து மெல்லினம். அந்த வல்லினத்தை அடுத்து வந்து மெல்லினம் அப்படின்றது வரிசையா அமையும். அதுக்கு நடுவுல வந்து ரா, அது கடைசி எழுத்து. ராக்கு அடுத்தது நாவோட அந்த முடியும். அதுக்கு நடுவுல வர்ற எழுத்து அது எரள வளல அப்படின்றது, அதனாலதான் அது இடையினம். வல்லினம் வல்லினத்தோட சேர்ந்து வர்றது மெல்லினம் வருது. இது இந்த வல்லினத்தோட சேர்ந்து வராத அந்த நடுவுல இருக்கிற அந்த 6 எழுத்து எரள வளல அப்படின்றது வந்து இடையினமா இருக்குது. தமிழ் சொற்கள்ல இந்த மாதிரி வந்து அழகா நம்ம இது வந்து வரிசையாக சொல்லும் போது நிறைய பேர் தடுமாறுவாங்க. மெய்யெழுத்து வரிசைக்கு அர்த்தம் உண்டு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டா இது மறக்காது அப்படின்னு சொல்லிட்டு எழுத்து பிழை குழப்பம் தீர்றதுக்கு இது வந்து ரொம்ப உதவியா இருக்கும்.
உயிரெழுத்து நமக்கு தெரியும், அந்த மெய்யெழுத்து மட்டும் சில சமயம் தடுமாறுவாங்கன்னு இவ்வளவு எளிமையா சொல்லி கொடுக்கிறார். வடமொழி நமக்கு வந்து வல்லின மொழிக்கு அடுத்து வர்ற அடுத்து வர்ற எழுத்துக்கள் எல்லாம் மெல்லினம். அது நடுவுல இந்த கடைசியில இருக்கிற ரா நாக்கு முன்னால இருக்கிற அந்த 6 எழுத்து இடையினம் அப்படின்றது அவ்வளவு ஒரு எளிமையா சொல்லி கொடுத்துட்டு போறாரு. அதே மாதிரி சா இடம்பெறும் சொல்லில் இஞ்சு அப்படின்ற முன் இருக்கும், அதனால்தான் இச்சு எழுத்தை எப்போதும் இஞ்சு வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாரு. இப்ப வந்து நெஞ்சு அப்படின்னு சொன்னா அந்த நே இஞ்சு சு அப்படின்றது வந்து வருது. அந்த மாதிரி நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி தமிழ் எழுத்து மரபை வந்து அவ்வளவு அழகா இணை எழுத்துக்களை வச்சு சொல்லி கொடுக்கிறாரு. இப்ப டன்னகரம் தன்னகரம் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். நமக்கு இது குழந்தைகளுக்கு இது தவறு இல்லாம எப்படி எழுதுறது அப்படின்றத சொல்லி கொடுக்கிறார். கல் கிணறு அப்படின்னா கற்கின்றார், கல் கின்று ஆர் அப்படின்றது. சொல் பிளஸ் கின்று பிளஸ் ஆர் அப்படின்னா செல் பிளஸ் கின்று பிளஸ் ஆர்னா செல்கின்றார். ஏன் இந்த வார்த்தைகள் மாறுது அப்படின்றத விட இலக்கணத்தை விட வழக்கின் மூலமே புரிந்து கொள்ள முடியும். தமிழ் சொற்களில் அதிகம் புழங்கி இருந்தால் பிழை நேராது அப்படின்றது, ஏன் வந்து பிழை வருது, ஏன் வந்து அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கிறார். இப்ப சென்னை பேச்சு வந்து நிறைய பேருக்கு தெரியும், தப்பா வந்து எப்படி பேசுறாங்க அப்படின்றத நம்ம சொல்லுவோம். முள்ள மாறி அப்படின்றது வந்து ஒரு திட்டுற வார்த்தை. அது வந்து முல்லை மாறி அப்படின்ற வார்த்தையுடைய மறு அப்படின்னு சொல்றாரு. முள்ள மாறி அப்படின்றது சென்னை தமிழானது, முல்லை மாறி எனும் சங்க தமிழ் தான் முள்ள மாறின்னு ஆயிருக்கு. சொல் தவறாம இருக்கிறது ஒழுக்கம். அந்த சொல் தவறாம இருக்கிறதுக்காக அந்த முல்லை அப்படின்ற அந்த ஒரு திணையில வந்து அதை மாத்தி, கற்பு அப்படின்னு சொன்னா சொல் திறமாமை நம்ம எல்லாருக்கும் தெரியும், அவையும் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அந்த ஒரு மாத்தி சொல்றது, சொல்லுல நிக்காம இருக்கிறவங்கள மொள்ள மாறி அப்படின்றத சென்னை தமிழ்ல சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சோம்பேறி அப்படின்றதுக்கு சோமாரி அப்படின்றது சொல்றோம். கசுமாலம் அப்படின்னா கசுமாலர் அப்படின்றது திருப்புகழ்லயே அந்த வார்த்தை வருது அப்படின்றத எடுத்து காட்டுறாரு. இந்த தமிழின் சிதைவுகள் அப்படியெல்லாம் வந்து எப்படி எல்லாம் வந்து வருது அப்படின்றது இலக்கணம். கசுமாடத்துக்கு என்ன சொன்னீங்க? கசுமாடம் சொல்றாங்க அதுக்கு. ஆமா, கசுமாலம் அப்படின்றது கசுமாலர் அப்படின்றது திருப்புகழ்லயே வருது. அந்த மாதிரி கசுமாலர் அப்படின்றது அந்த ஒரு சொற்களோட சிதைவுகள் தான் இப்படி எல்லாம் போகுது அப்படின்றத வந்து சொல்றாரு. இது ஒழுக்கம் இல்லாம இருக்கிறது அப்படின்றது ஒரு கைதை அப்படின்றது கழுதைக்கு வந்து கை, அந்த மாதிரி அந்த மருவி வருது அப்படின்றது எல்லாம். பழம்ன்றதுக்கு பயம் அப்படி சொல்றாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து வார்த்தைகள் வந்து இப்படி வந்து தனி வகையா வளர்ந்து வருது அப்படின்றத குறிப்பிடுறாரு. இந்த பொருளியல், அரசியல், பொருளியல், பண்பாட்டு கலப்பு வாழ்க்கை வழியாக மொழியில வந்து தெரியுது அப்படின்றதையும் சொல்றாரு. இப்படி நாகரிக வளர்ச்சி இப்படி எல்லாம் வந்து போகும்போது முல்லை சான்ற கற்பு அப்படின்றது அந்த அந்த இது இல்லாததான் முல்லை மாறின்றத மொள்ள மாறி அப்படின்றத நம்ம பேசுறோம், சென்னை தமிழ்ல வந்து பேசுறாங்க அப்படின்றார். அதுக்கு அடுத்தது நமக்கு ஒரு 60ஆம் கல்யாணம் அப்படின்னு ஒரு பத்திரிக்கை வந்துச்சுன்னா எப்படி வருது, அந்த கல்யாணத்துல நமக்கு வந்து எப்படி தெரியல மேடம், கிளார் அடிக்குது. ஓகே சார், வரேன். இப்ப தெரியுதுங்களா சார்? இப்போ ஓகே, இப்போ ஓகே. இந்த மாதிரி வந்து எழுதுறது தப்பு அப்படின்றார். 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சொன்னா இந்த 60ஆம் கல்யாணம் அப்படின்றது தவறு. அது எப்படி எழுதணும், ஏன் வந்து அப்படி எழுதணும்? 60 இம் கல்யாணம் தானே சொல்லணும், நம்ம அது படிக்க கரெக்டா படிச்சா 60 ஆம் கல்யாணம் தானே சொல்லணும். அப்ப அது வந்து எவ்வளவு தவறு, அத வந்து எப்படி சொல்லணும் அப்படின்றதுக்கு இப்ப 60 தாம் கல்யாணம் அப்படின்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். அதனால 60வது அப்படின்றதுதான் தப்பான தொடர் என்ன உணர்ந்து 60வது என்று எழுதுவதே சரியான தமிழாகும் அப்படின்னு சொல்றாரு. 60வது கல்யாணம் அந்த மாதிரி 100க்கு 100 அப்படின்றத 100 விழுக்காடு அப்படின்னு எழுதுறது சரி, அந்த 100க்கு 100 அப்படின்றத வந்து அப்படி எழுதக்கூடாது அப்படின்றத சொல்றாரு.
நம்ம சுதந்திர தின விழா அப்படிலாம் போடும்போது அதே மாதிரி 75வது சுதந்திர தின விழா இப்படிதான் எழுதணும். ஆவது சுதந்திர தின விழா அப்படி வந்து எழுதணும் அப்படின்றத சொல்றாரு. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ரொம்ப எளிமையாக நம்ம வந்து சின்ன சின்ன தவறுகள் நம்ம வந்து பண்ணிட்டு இருக்கோம். அதை நம்ம அது தவறு அப்படின்றது தெரியல, எதனால அப்படி எழுதக்கூடாதுன்றதையும் தன்னுடைய நூலில் விளக்கமாக கொடுத்திருக்காரு. இந்த நூல்ல ஒவ்வொரு கட்டுரையும் நம்ம வந்து அதை படிச்சு ரசிக்கணும். அந்த அளவுக்கு வந்து தமிழர் அனைவரும் இதனை பின்பற்றி 60ஆம் திருமணத்திற்கு அழகு தமிழில் அச்சிட்டு சொந்த பந்தம் அனைவரையும் அழைத்து தமிழ் பண்பாடு காத்து மகிழ்ந்து கொண்டாடி இனிய தமிழ் வளர்ப்போமா அப்படின்னு முடிப்பாரு அந்த கட்டுரையை. அதே மாதிரி ஆசிரியை அப்படின்னு போடுறது தப்பு. ஆசிரியன் இருக்கா? ஆசிரியன் இல்ல இல்லையா, ஆசிரியர் தான் போடுறோம். ஆசிரியர்ன்றது பொதுவான வார்த்தை. அது பெண் ஆசிரியரா இருந்தாலும் ஆண் ஆசிரியரா இருந்தாலும் ஆசிரியர்ன்றதுதான் சரியான வார்த்தை. ஆசிரியன் அப்படின்றது இல்லாதப்ப ஆசிரியை அப்படின்றதும் கிடையாது. இதை வந்து இப்படி பயன்படுத்துறோன்றதையும் சொல்லியிருக்க. இதை விட ரொம்ப சிறப்பு இது. இந்த மாதிரி நான் வந்து இலக்கியத்துல வந்து பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு வந்து சிலப்பதிகாரத்துல ஒரு பாட்டு, கண்ணகிக்கும் கோவலனுக்கும் முதலிரவு. அந்த முதலிரவுக்கு வந்து பாடுற பாட்டு அத்தனை பேருக்கும் தெரியும். மாசரு பொன்னே வலம்புரி முத்தே காசரு விரையே கரும்பே தேனே, மலையிடை பிறவா மணியே என்கோ, அலையிடை பிறவா அமுதே என்கோ, யாழிடை பிறவா இசையே என்கோ, தாழிரும் கூந்தல் தையாள் நின்னை. இந்த இந்த கோவலன் சொன்னது 6 வரியில் ஒரு 5 நுட்பத்தை அவன் கூட யோசிச்சானோ தெரியல, ஆசிரியர் இதை அவ்வளவு அழகா யோசிச்சு சொல்றாரு. சாதாரண வர்ணனை மாதிரிதான் இருக்கு. தங்கமேனி, முத்து சிரிப்பு, சந்தன வாசம், கரும்பு தேனின் சுவை, மாணிக்கம் அமுதம் என கிடைத்தற்கரிய பேரழகு, சிரிப்பு யாழிசையோ என ரசித்து பாடும் காதல் மொழிகள், ஒவ்வொன்றிலும் சிறந்தது என்பதற்கான அடைமொழிகள். இதுதான் நம்ம கவனிக்கணும். இதுக்கு என்ன சொல்றாரு, 5 திணையை இதுல கொடுத்திருக்காங்க. பொன், முத்து, கரும்பு, தேன், இது முறையே குறிஞ்சி, நெய்தல், மருதம், முல்லை அப்படின்ற 4 திணையை குறிக்குது. நானிலம் தழுவிய காதல், காதல் மனைவியை பிரிவுக்குரிய பாலை திணையில் நினைக்க கூட விரும்பாமல் தவிர்த்தான் போலும். இந்த கோவலனா பின்னர் அவள் வாழ்வையே பாலையாக்கினான் என்று படிப்போரை சிந்திக்க வைத்து கதைக்குள் இழுக்கும் காவிய உத்தி அப்படின்னு சொல்றார். 5 புலன், கண்ணருகில் கண்டு, காதருகில் மெல் அசைவு கேட்டு, இதழ் அமுதம் உண்டு, நறுமணம் உயிர்த்து, உடல் தழுவி மகிழும் ஐவகை நுகர்வும். குரல்ல நமக்கு 1101வது குரல்ல இந்த இதே போல வரும், இதுல வருது அப்படின்றத சொல்றார். நாடக தமிழ் அதே மாதிரி எந்த அளவுக்கு வந்து அவ வந்து குனிஞ்சிருந்தா, கண்ணகி பெயர் காரணம் கண்ணுலதான் பேசினா, அவ ஒரு வார்த்தை கூட பேசல, எல்லாம் சரிதான் அப்படின்ட்டு இதை வந்து எப்படி வந்து ஒரு முதலிரவு காட்சியில வந்து உள்ள போய் இப்படி எல்லாம் எழுதலாமா அப்படின்னா, படைப்பாளிக்கு உலகம் வழங்கிய பெருமைக்குரிய உரிமை இது அப்படின்ட்டு அதை அழகா அதை முடிக்கிறார். இந்த மாதிரி ஒவ்வொரு இதுலயும் 50லயும் அந்த அளவுக்கு அழகா வந்து ஒவ்வொரு சுட்டியும் காமிக்கிறார். நம்ம செய்யற சாதாரண தவறுகளை சுட்டியும் காமிச்சிருக்கிறார். நகைச்சுவையாக அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிற அளவுக்கு, நம்ம அதை நினைவு கூறுற அளவுக்கு ரொம்ப அழகா அதை வந்து கொண்டு போறார். இப்போ பிழை திருத்தம் எப்படி வந்து தமிழ்ல நம்ம எழுதி பழகணும் அப்படின்றதுக்காக, கத்தரிக்கோல் அப்படின்றது வேற, கத்திரிக்கோல் அப்படின்னு தான் சொல்லணும். அத கத்தரிக்கோல்னு சொல்லக்கூடாது, கத்தரிக்காய் தான், கத்திரி தான் கோல். இது வந்து இந்த மாதிரி இந்த குழப்பத்தில் இது மாதிரி சித்தரிக்கப்பட்டது, சித்திரம், சித்தரிக்கப்பட்டது அப்படின்றதுதான் சரி. சித்தரிக்கப்பட்டது தா போட்டு ரீ போட்டோம்னா அது தப்பு. சித்தரிக்கப்பட்டதுன்னு தீ போட்டு ரீ போட்டதுதான் விளம்பரம் தொலைக்காட்சியில எல்லாம் வருது இல்ல, சித்தரிக்கப்பட்டது, அதுல அந்த இதை வந்து சொல்றாரு. அதே மாதிரி வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கிறேன், முதற்கண் வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்றது வந்து, அப்ப 2ஆம் கண் யாருக்கு வந்து வணக்கம் சொல்ல போறோம்? முதற்கண் வணக்கம் அப்படின்னு சொன்னா இது வந்து தவறு. முயல்கிறேன் அப்படின்றது வந்து முயற்சிக்கிறேன் என்று பிழையில் சிக்குவது ஏனோ, முயல்கிறேன் தான் சொல்லணும். முயற்சின்றது நமக்கு பெயர் சொல். நம்ம முயல்கிறோம், முயல்வேன் அந்த மாதிரி தான் சொல்லணுமே ஒழிய முயற்சிக்கிறேன் அப்படின்றது தவறு அப்படின்றது. இதெல்லாம் நம்ம எப்பவுமே
சாதாரணமாவே இத தவறை வந்து நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஒரு காலும் நடக்காது அப்படின்னு சொல்றோம். அப்ப மறுகால் மட்டும் நடக்குமா அப்படின்ற கேள்வியை வைக்கிறார். அதனால பிழை திருத்தம் வந்து இது மாதிரி செஞ்சாங்கன்னா அவரை தான் வந்து நம்ம திருத்த வேண்டி இருக்கும் அப்படின்ட்டு அந்த அளவுக்கு வறுமையின் நிறம் சிவப்பு அப்படின்னு ஒரு படம் வருது. சிகப்பு மனிதன் ஒரு படம் வருது. சிகப்பு சரியா சிவப்பு சரியா? சிவப்பு என்பது நிறம். அது அது மாதிரி வந்து ஒரு ஊடகத்திலேயே இது மாதிரி பண்ணும்போது தவறுகள் எப்படி வந்து எல்லாருக்கும் வந்து இது சரியாற மாதிரி அதை வந்து செஞ்சுக்கிறாங்க அப்படின்றது. பத்திரிகையாளர் பத்திரிகை எல்லாம் நம்ம சொல்றோம். பத்திரிகையாளர் அப்படின்றது நம்முடைய சொல் அல்ல. செய்தியாளர் செய்தித்தாள் அப்படின்றதுதான் நம்மளுடைய தமிழ்ச்சொல். இதையெல்லாம் இந்த மாதிரி எந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து சில சொற்களை வந்து பழகி விட்டோமோ இதையெல்லாம் சுட்டி காட்டுறார். அவ்வளவு அழகா வந்து நமக்கு ஓ இது கரெக்ட் இல்ல அப்படின்னு நம்ம வந்து அதுக்கப்புறம் யோசிக்கிற மாதிரி அந்த வார்த்தைகள் நம்ம இது மாதிரி பண்ணிட்டோமே இது மாதிரி சொல்லிட்டு இருக்கமே அப்படின்னு நினைக்கிற மாதிரி. காவிரி காவேரி ரெண்டும் சரியா? கோவிலா கோயிலா? கோயிலா சொல்லக்கூடாது, கோவில் அப்படின்றதுதான் சரியான வார்த்தை. அதுக்கு என்ன காரணம்? இதையெல்லாம் சுட்டி காமிக்கிறார். குடும்பம் ஒரு கோவில் தான் படம் எல்லாம் வந்திருக்கு, குடியிருந்த கோயில்னு போட்டிருக்காங்க. சினிமாலேயே வந்து இது மாதிரி தலைப்புகள் கொடுக்கும் பொழுது எப்படி வந்து சில ஒரு அறியாமையால இப்படி எல்லாம் செய்யறாங்க. இது எல்லா மக்களுக்கும் அப்ப கோயில்னு எழுதலாம் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள். மங்களம் மங்களம் எல்லாருக்கும் தெரியும். யாரா லா, அந்த லா வந்து மங்களம் போட்டோம்னா அது வந்து நல்ல விஷயங்கள் வாழ்த்துக்கு. லா போட்டோம்னா அந்த இடத்துல வந்து இதோட முடிஞ்சிருதுன்னு அர்த்தம். அப்படி வந்து நம்ம ஒரு திருமண பத்திரிகைகள்ல இது மாதிரி எல்லாம் மங்களம் அப்படின்றதெல்லாம் போடுறதெல்லாம் போடக்கூடாது அப்படின்றத சுட்டி காட்டுறாரு. துவக்க பள்ளியா தொடக்க பள்ளியா இதுல எப்படி வந்து நம்ம சொல்லணும்? அதே மாதிரி முன்னாள் முன்னாள் மேனாள் இதுல வந்து எந்த வார்த்தையை நம்ம எங்கெங்க உபயோகிக்கணும்? அழகா ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டு சொல்லி இது இப்படிதான் வந்து பண்ணணும். சிலதெல்லாம் புதிய தொடக்கப்பள்ளி சொல்லணுமா துவக்கப்பள்ளி சொல்லணுமா மேடம்? தொடக்கப்பள்ளி அப்படின்றதும் துவக்கப்பள்ளி அப்படின்றதும் பயன்படுத்துறாங்கம்மா. துவக்கு அப்படின்னா ஈழத்துல துப்பாக்கின்னு அர்த்தமா. அதனால தொடக்கப்பள்ளி அப்படின்றத வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி மேல்நிலை பள்ளி நிறைய பேர் வந்து மேல்நிலை அப்படிலாம் வந்து பண்றது. எப்படி வந்து உயர்நிலை பள்ளியை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. இந்த மேல்நிலை பள்ளிக்கு எப்படி வந்து இந்த மாதிரி வந்து தவறுதலா உபயோகப்படுத்துக்கிறாங்க அப்படின்றதையும் சொல்லி கொடுக்கிறார். ஒரு ஓர் அப்படின்றது எப்ப வரணும், ஒரு எப்ப வரணும், ஓர் எப்ப வரணும் அப்படின்றது ஒரு உயிர் சொல் உயிரெழுத்தில் வந்தா ஓர் எனும் எண்ணும் அடுத்து வரும். அதே ஒரு அப்படின்றது வந்து மற்ற எழுத்து வந்தால் ஒரு அப்படின்றது வரும். ஓர் உலகம் அந்த அந்த மாதிரி வந்து வரும்போது நமக்கு ஓர் அப்படின்றது வரும். அதே சமயம் நமக்கு வந்து மற்ற எழுத்துக்கள்ல ஒரு அப்படின்றது வரும் அப்படின்றத சுட்டிக்காட்டி அதையும் வந்து அழகா சொல்லி கொடுக்கிறார். அருகில் அருகாமையில் அப்படின்றதுக்கு என்ன வேற்றுமை? அருகில்ன்றது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து பக்கத்துல, அருகாமையில் சொல்றது தொலைவில். அருகு அப்படின்னு வரும்போதே அது வந்து தப்பு. ஆனா நம்ம என்ன பண்ணோம், அருகாமையில தான் இருக்கு அப்படின்றத அருகிலுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதை வந்து விளக்குறார். எத்தனை எத்துணை அப்படின்றது ரெண்டுத்தையும் நம்ம வந்து ஒண்ணு போல உபயோகப்படுத்துறோம். எத்தனை அப்படின்றது வந்து எண்ணை குறிக்கும், எத்துணை என்பது அளவை குறிக்கும். எண்ணு சொல்லும் போது எத்தனை எத்தனை ரூபாய் வேணும்ன்றது சொல்லலாம். அந்த மாதிரி எவ்வளவு வந்து நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும், எப்படி எல்லாம் பேசணும் அப்படின்றதுக்கு என்னென்னலாம் சின்ன சின்ன தவறுகள் செய்யறோம் அப்படின்றத ரொம்ப அழகா சுட்டி காட்டுறார். கட்டடம் கட்டிடம் இது ரெண்டுத்துக்கும் என்ன வந்து வேறுபாடு? இந்த கட்டடம் யாரோடது அப்படின்னு சொல்லுவோம். கட்டடம் அப்படின்றதுக்கும் கட்டிடம் அப்படின்றதுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னு பார்க்கும்போது
கட்டு இடம், கட்ட போற இடம்ன்றதுதான் கட்டிடம். ஆனா நம்ம வந்து இந்த கட்டிடம் இவங்களது அப்படின்றது அந்த டீ போட்டதை சொல்றோம். கட்டு அடம், கட்டிய அடம், அடுக்கு எல்லாம் சொல்றோம் இல்லையா, பிளாட்ஸ் எல்லாம், அது மாதிரி அந்த கட்டடம் அப்படின்றதுதான் நமக்கு கட்டிய பில்டிங். இது இது வந்து எல்லாருமே நம்ம வந்து கட்டிடம் அப்படின்றத வந்து ரெண்டுத்தையும் ஒண்ணு போலதான் உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். இதுக்கான உதாரணங்களை வந்து அவ்வளவு அழகா வந்து கொடுக்கிறார். இப்படி இவரோட எழுத்துக்கள் வந்து எப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம ஒலிக்கணும் செய்யணும் அப்படின்றதையும் நல்லா வந்து சொல்லிட்டு இருக்கிறாரு. பாராளுமன்றம், நாடாளுமன்றம், எது சரி எது தவறு? பாராளுமன்ற உறுப்பினர் சொல்றோமா? பார்னா நம்மளுக்கு என்ன உலகம், நாடுதான் வந்து நாடு. நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றதுதான் சரியான வார்த்தை, பாராளுமன்றம் அல்ல. இந்த மாதிரி வந்து எப்படி எல்லாம் நம்ம பழக்கத்தில் இப்படி எல்லாம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது. பதட்டம் அப்படின்னா பதற்றம், இதுக்கு என்ன வித்தியாசம்? பதற்றப்படுறதுக்கும் பதட்டப்படுறதுக்கும் எப்படி வந்து நம்ம வந்து சொல்றோம் அப்படின்றது. இந்த இந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து நம்ம சாதாரணமா பேசிட்டு போறோம். நம்ம விவரம், விபரம், அதே மாதிரி விவரம்னா என்ன, விபரம்னா என்ன? விவரம் அப்படின்றதுதான் சரி, அது விவரித்தல், விபரம் கிடையாது. ஆனா நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி வந்து ஒண்ணா உபயோகப்படுத்துறோம். கூடு, கூண்டு. கூடு அப்படின்றது தானே கட்டுறது, கூண்டுன்றது நம்ம அடைச்சு வைக்கிறதுக்காக நம்ம வந்து வைக்கிறது. இந்த கூடுக்கும் கூண்டுக்கும் இருக்கிற வித்தியாசம். நிறைய நிறைய வார்த்தைகள் எப்படியெல்லாம் வந்து நம்ம வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிறோம், எப்படியெல்லாம் வந்து இருக்கணும் அப்படின்றது ஒரு குழந்தைக்கு கூட புரியுற மாதிரி, ஒரு சின்ன மாணவன் கூட புரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனா நம்ம பெரியவங்களும் இந்த மாதிரி பழக்க வழக்கத்துல இப்படி ஒரு தவறுகளை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம் அப்படின்றத அழகா சொல்றாரு. இப்ப கா எழுத்து அப்படின்றது நிறைய ஒலிகள் இருக்கு. இப்ப இந்தியில எல்லாம் எடுத்தோம்னா, தெலுங்குல எல்லாம் எடுத்தோம்னா கக்கா கக்கா அப்படின்னு அதை வந்து பேசுவோம். இங்க நம்ம கா அப்படின்ற ஒரு எழுத்தை தான் வந்து எல்லா ஒலிக்கும் பயன்படுத்துறோம். இப்ப தங்கம் அப்படின்றதுக்கு வரும்போது அது என்னோட இணை எழுத்து, அந்த இடத்துல வந்து கா அப்படின்னு ஒலிக்குது. காகம் அப்படின்னும் போது கா அடுத்து வர்ற கா வந்து காவா தான் ஒலிக்குது. கா பக்கம் அப்படின்னு வரும்போது அந்த பக்குக்கு பக்கத்துல வர்ற கா வந்து கேஎச்ஏ அந்த ஒலியோட கா அப்படி ஒலிக்குது. கலை, காலை, அகம், முகம், இதுல எல்லாம் வந்து எப்படி முதலில் வரும்போது அழுத்தம் கொடுக்கிறோம், அடுத்து வரும்போது அந்த நெகிழ்வு வருது அப்படின்றத சொல்றாரு. அதே மாதிரி அங்கையர் கண்ணி, அந்த இர் வந்து நம்ம வல்லினரா போடுறோம், சில இடத்துல வந்து இடையினரா போடுறாங்க அங்கையர் கண்ணி அப்படின்னு. எது கரெக்ட், எது சரி அப்படின்றதுக்கு சொல்றாரு. அந்த அங்கையர் கண்ணி அந்த வல்லின எழுத்து போட்டு அந்த கண்ணி போடுறதுதான் சரியானது. ஏன் சரியானதுன்றதுக்கும் நீங்க புத்தகத்தை படிச்சீங்கன்னா ரொம்ப ஒரு விவரமா அவ்வளவு அழகா. மங்கையர் கரசி, இடையினரா, மங்கையர்க்கு அரசி. அதே வந்து நம்ம எப்படி எழுதுறோம், சில பேர் மங்கையர் கரசின்னு வல்லினரா போட்டு எழுதுறாங்க. அந்த வல்லினரா போட்டு எழுதுறது தவறு. மங்கையர் கரசி அந்த இடையினரா போட்டுதான் நம்ம எழுதணும் அப்படின்றதையும் சொல்றாரு. பழமை, புதுமை எப்படி வந்து நமக்கு மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, பழைமை அப்படின்றதான் நம்ம இப்ப பழமை சொல்றோம். இது வந்து நமக்கு பேச்சு வழக்குல ரொம்ப நாளா வந்துட்டு இருக்கு. இது வந்து புழங்கலாம் அப்படின்றத சொல்றாரு. புடைவை அப்படின்றதுதான் புடவை அப்படின்னு ஆயிருக்கு. வேண்டா அப்படின்ற சொல் வந்து வேண்டாம் அப்படின்றதையும் சொல்றாரு. தாத்தா பெயரை வந்து பேரனுக்கு வைக்கிறதுனாலதான் அந்த பெயர் பெயரன் அப்படின்றது ஏன் வந்தது அப்படின்னு பார்க்கும்போது தாத்தா பெயரை வந்து பேரனுக்கு வச்சிருக்காங்க. அந்த காலத்துல அது ஒரு நடைமுறை, அதனாலதான் பெயரன் அப்படின்ற அந்த பேர் வந்து வருது அப்படின்றது. அதே மாதிரி நம்மளுக்கு பெயர்த்து பேத்துருவேன் அப்படின்னு சொல்றோம், அது பெயர்த்து அப்படின்றதுதான் அந்த பேத்து பேத்துருவேன் அப்படின்றது மாறி வந்திருக்கு. வெயர்த்து அப்படின்றதுதான் வேர்த்து விறுவிறுத்து அப்படின்றத சொல்றோம். மிகுதி அப்படின்றதுதான் மீதி, அந்த எஞ்சி நிற்பதுக்கு பயன்படுத்துறோம். பகுதி அப்படின்றது அந்த பாதி அப்படின்றது. இந்த மாதிரி எல்லாம் வார்த்தைகள் எப்படி எல்லாம் ஆயிருக்கு. பாதி அப்படின்னு சொன்னா
அரை ஆஃப் அப்படி சொல்றோம் இல்லையா, அதுக்குதான் வந்து பாதி. அந்த பாதி அப்படின்றது எப்படி வந்து நமக்கு புழங்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றதுக்கும், கால் அப்படின்னா நம்ம கால் இருக்கிற சைஸ் நம்ம உடம்புடைய குவார்டர், நம்மோட அரை நாள் கட்டுற இடம் வந்து நம்முடைய உடம்போட பாதி. அதனாலதான் புலித்தோலை அரை கசைத்து அப்படின்லாம் அந்த காலத்திலேயே அந்த அரை அப்படின்ற வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தி இருக்காங்க. நாத்தனார் அப்படின்னு ஏன் சொல்றோம்? இப்ப சிஸ்டர் இன்லா அப்படிலாம் வந்து ஆங்கிலத்துல சொல்றதை வச்சு இப்படி எல்லாம் பேசுறது வந்து எப்படி வந்து சரியில்லை அப்படின்னு. நாத்து அவங்க வேற இடத்துல கொண்டு போய் நடப்போறோம், அதனால நாத்தனார். கொழுந்தி அப்படின்னா சின்ன பொண்ணு, ஒய்ஃபோட தங்கச்சி, கொழுந்தி அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்மளுக்கு இருக்கு. நமக்கு வந்து மூத்த சகோதரர் சொல்லணுமா, இளைய சகோதரர் நம்ம சொல்லணுமா? ஆங்கிலத்துல அதுக்கான வார்த்தைகள் இல்லை. எல்டர் பிரதர், யங்கர் பிரதர். நமக்கு அண்ணன் இருக்கு, தம்பின்னு இருக்கு, தங்கைன்னு இருக்கு, அக்கான்னு இருக்கு. உறவு முறைகளுக்கு அத்தனை பெயர்கள் இருக்கு. நம்ம எப்படி வந்து இந்த வார்த்தைகளை எல்லாம் விட்டுடுறோம் அப்படின்றத நம்ம உபயோகப்படுத்தணும்ன்றதையும் அழகா ஒவ்வொரு இதையும் படிக்கும் போது ஒவ்வொரு கட்டுரைக்கு அடுத்தும் நமக்கு நகைச்சுவை உணர்வோடையும் எது சுட்டி காட்டணுமோ அதுக்கான தரவுகளோடையும் அந்த வார்த்தையை எப்படி வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றதோடையும் அழகா சொல்றாரு. இப்போ ஓட்டுநர் அப்படின்னா நம்ம ஓட்டுநர் தன்னகரம் தா பக்கத்துல வர்ற நா போட்டோம்னா அது சரி. அதே ரன்னகரம் நடத்துனர் ஓட்டுநருக்கு அதை போட்டோம்னா அது தவறு. ஏன் தவறு அப்படின்றதையும் சுட்டி காட்டியிருக்காரு. ஆனா நிறைய பேர் நம்ம ஓட்டுநர் நடத்துனர் அதை வந்து போடுறோம். அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுன்றதையும் அது வந்து தவறு அப்படி. தொழிற்பெயர் ஓட்டுற நர், நடத்து நர், அந்த நாதான் வரணும். தா பக்கத்துல வர்ற நாதான் நம்ம போடணும்ன்றது. ஆளுநர் அப்படின்னா ஆளுதல் நர், அந்த தா பக்கத்துல வர நாதான் போடணும். இப்படி வந்து ஒவ்வொரு இடத்துலயும் வந்து அவ்வளவு அழகா வந்து இந்த சொற்களை வந்து எப்படி நம்ம கொண்டு போனோம் அப்படின்றத சொல்லியிருக்காரு. இந்த பட்டினம் அப்படின்றதுதான் பட்டணம்னு இப்ப வந்து மாறிடுச்சு அப்படின்றதையும். விசாகப்பட்டினம், காவிரிப்பூ பட்டினம் அப்படின்றதெல்லாம் ரெண்டு சுழினா அந்த ரன்னகரம் தான் வரும் முன்ன. இப்ப பட்டணம் கெட்டும் பட்டணம் போ அப்படின்றதெல்லாம் சொல்றதெல்லாம் மூணு சுழினா போட்டுட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாரு. ஆயுத எழுத்து அதை நம்ம சுத்தமா இப்ப பயன்படுத்துறதே இல்லை. அது ஆயுத அப்படின்னா ஆயுதல், அந்த எழுத்து வந்து அந்த ஆயுத எழுத்து அப்படின்றதையும் அதை வந்து சொட்டி காமிக்கிறாரு. தப்பு அப்படின்றது வந்து தவறு அப்படின்றது ரெண்டும் ஒண்ணு கிடையாது. தவறு செய்தவன் திருந்த பார்க்கணும், தப்பு செய்தவன் வருந்தி ஆகணும்னு பாட்டே இருக்கு. தப்பு அப்படின்னா தெரிஞ்சு செய்யறது, தவறுன்னா தெரியாம பண்றது அப்படின்றதையும் விளக்கி சொல்றாரு. வேறுபாடு, முரண்பாடு, இதுக்கு என்ன வித்தியாசம்? நம்ம ரெண்டுத்தையும் ஒன்னாதான் உபயோகப்படுத்துறோம். வேறுபாடு அப்படின்றது கருத்துக்கு மாறான கருத்தை ஒருத்தர் சொன்னாங்கன்னா அது வேறுபாடு. நான் சொல்றேன், நீங்க மாத்தி சொல்றீங்கன்னா வேறுபாடு. எதிர்த்த கருத்து, அதுக்கு கம்ப்ளீட்டா வந்து அதுக்கு எதிர்ப்பான கருத்தை நம்ம சொல்றோம்னா அது முரண்பாடு. இப்படி சுட்டி காமிச்சிருக்காரு. தவறாமல் வருகை தர அப்படின்னு போடுறோம், அது வந்து தப்பு. தவறாமல் அப்படின்னு அந்த வல்லின ரா போட்டு போடுறது வந்து தப்பு. தவிர்த்து விடாமல் வர்ற அழைப்புக்கு வந்து தவிர்க்காமல் வருகை தர வேண்டும் அப்படின்னு எழுதணும், அதுதான் சரியான வார்த்தை அப்படின்றத சொல்றாரு. ஒரு வினாடி அப்படின்னு சொன்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரு வினாடி அப்படின்றது ஒரு நொடி அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். இல்லை, அந்த ஒரு வினாடி அப்படின்றதுக்கு 24 நொடி. தமிழ் கணக்குல வந்து காது கேட்காதவங்களுக்கு கண்ணை பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி கண் இமைப்பது ஒரு நொடி. கண்ணு தெரியாதவங்களுக்கு கையில ஓசை, இந்த நொடிக்கிறதுல இருக்கிற ஓசையை வச்சு அவன் ஒரு நொடியை தெரிஞ்சுக்கணும். நம்முடைய கணக்கு வேற கணக்குகள் இருந்தது, அந்த கணக்குக்கு ஏத்த மாதிரி இப்போ ஒரு வினாடின்றதும் ஒரு நொடின்றதும் ஒண்ணு இல்லை அப்படின்றது. இதுவும் எனக்கு வந்து புதிய தகவல் தான். நான் படிச்ச வரைக்கும் இந்த அளவுக்கு வந்து அதை வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவன் அன்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்லுவோம். அவன் அன்றி அது வந்து தவறு. அவன் இன்றி அப்படிதான் சொல்லணும். அது என்ன காரணம் அப்படின்றதையும் அழகா வந்து சுட்டி காட்டுறாரு. இப்படி வந்து பழமுதிர் சோலை அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஃப்ரூட் ஸ்டால்கெல்லாம் இப்ப பழமுதிர் சோலை அப்படின்னு வச்சிருக்காங்க. அதுல வந்து பழமுதிர் சோலை அப்படிதான் போடணும். அதுல ஒரு இச்சு போட்டு ஒரே வார்த்தையா போடுறது வந்து தவறு. அதுக்கு என்ன காரணம்? ஒவ்வொன்றுமே வந்து நம்ம வந்து ரசிச்சு ரசிச்சு வந்து படிக்க வேண்டிய அளவுக்கு
அந்த இது எல்லாம் வந்து அரசாங்கம் என்ன பண்ணணும் இதுல சிலதுல எல்லாம். இப்ப நமக்கு ஔவையார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இப்போ தமிழ் தெரியாத பிள்ளைங்க தமிழ் படிக்க வர்றாங்க அப்படின்னா உளவையார்னு தான் படிப்பாங்க. கரெக்ட் தானே? அப்போ அந்த அந்த பக்கத்துல வர்ற அந்த எழுத்தை வந்து சிறுசுபடுத்தி எப்படி நம்ம கொண்டு போகணும் அந்த துணை எழுத்துக்களை. அதே மாதிரி ராவ வந்து அந்த கீழே வந்து இழுக்காம வெறும் துணைக்கால் மாதிரி போட்டு மேல ஔவையார் அப்படின்னா அப்படி போடுறாங்க சில பேர். அது வந்து எப்படி வந்து தவறுதலா போயிடும். நம்முடைய எழுத்துக்களை நம்ம வந்து எப்படி பராமரிக்கணும் அப்படின்ற, எப்படி வந்து நம்ம எழுதணும் அப்படின்றதுக்கும் அழகா சொல்றாரு. ஒரு ஒரு சின்ன ஒரு இது பார்த்தோம்னா, வீரமாமுனிவர் நமக்கு முதல்ல சொல்லகராதிய தந்தவர் அப்படின்னு சொல்லும் போது, நமக்கு எழுத்துக்கள் உங்களுக்கு தெரியும். தமிழின்ற எழுத்து இருந்தது, ஓவிய எழுத்துக்கள் இருந்தது, இப்படி எல்லாம் பழைய எழுத்துக்கள் எல்லாம் வட்டெழுத்துன்னு இருந்தது, இப்படி எல்லாம் இருந்தது. ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாதிரி. அதுக்கு ஒரு ஜோக் அடிக்கிற மாதிரி சொல்றாரு. திருவள்ளுவரே இன்னைக்கு வந்தா திருக்குறளை படிக்க முடியாது. அவர் எழுதின அந்த எழுத்துக்கள் வேற, இன்னைக்கு நமக்கு திருக்குறள் இருக்கிற எழுத்துக்கள் வேற, அவருக்கே இந்த எழுத்துக்கள் புரியாது அப்படின்றத ஒரு நகைச்சுவை நயம் பட ஒரு சொல்லி காமிச்சிருக்காரு ஒரு கவிஞர். அதை வந்து சுட்டி காட்டுறாரு ஆசிரியரும். அந்த எழுத்துக்கள் வந்து ஏ ஓ ஏ ஓ அப்படின்றதுக்கு அப்போ வந்து என்ன பண்ணிருக்காங்க, குறில் எழுத்துக்கு வந்து ஏன்னா ஏக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க, ஓக்கு மேல ஒரு புள்ளி வச்சிருக்காங்க. அத முதலில் நமக்கு வந்து மாத்தி இத மாதிரி ஏன்னா இந்த மாதிரி எழுத்துக்கலாம், ஓன்றதுக்கு அந்த சுழி போட்டுக்கலாம்ன்றத வந்து பண்ணவர் வீரமாமுனிவர் அப்படின்ற தகவல் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருந்தது. இதெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்ப நம்ம படிக்கும்போது நமக்கு லை அப்படின்னு சொன்னா இப்படிதான் போடுவோம். லை அப்படின்றத இப்படி போடுவோம், நம்ம இப்படி போட்டுட்டு இருந்தோம். இப்பதான் வந்து நமக்கு எல்லாம் ஒரே மாதிரியா இப்படி போடுற மாதிரி இப்படி போடுற மாதிரி கத்துக்கிட்டோம். இப்படி மொழியில என்னென்னலாம் வந்து நம்மளுக்கு மாற்றங்கள் வந்து இருக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லி காமிக்கிறார். இப்படி எண்ணும் எழுத்து எந்த அளவுக்கு நம்ம எண்ணி எழுத்துன்னா நம்ம நினைச்சுக்கிற மாதிரி வெறும் எழுத்துக்களும் எண்ணும் மட்டும் சுட்டி காட்டல. ஔவையார் எண்ணும் எழுத்தும் கண்டன தகும் சொன்னதும், வள்ளுவர் சொன்னதும் எண்ணென்பை ஏனை எழுத்தென்பை அப்படின்னு சொன்னதும் இது கிடையாது. எண் அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு வந்து சயின்ஸ், நம்முடைய விஞ்ஞானம். எழுத்துன்னு சொல்றது ஆர்ட்ஸ், நம்முடைய கலை. இதைத்தான் வந்து அவங்க அப்படி சொல்லி கொடுத்திருக்காங்க அப்படின்றத அழகா வந்து சுட்டி காட்டி இருக்காரு ஒரு கட்டுரையில. கொடு ஈ அப்படின்றதுக்கு ஏதாவது வித்தியாசம் நம்மளுக்கு இது வரைக்கும்? தான்னாலும் சரி, கொடுனாலும் சரி, ஈனாலும் சரி ஒண்ணு. ஈன்னா அது வந்து ஒரு இலக்கிய மொழியில சொல்லியிருக்காங்க, ஈதல் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஈ அப்படின்றது தாழ்மையாக கேட்பது, ஒருத்தட்ட போய் கெஞ்சி கேட்கறது ஈ. தா அப்படின்னா ஃப்ரெண்டு, ஐ குடுறா அப்படின்னு சொல்ற மாதிரி தா அப்படின்றது சம உரிமையோட கேட்கறது. கொடு அப்படின்றது ஒரு பாஸ், ஒரு சபார்டினேட் கிட்ட கேட்கிற மாதிரி, கீழே இருக்கிறவங்க கிட்ட கேட்கிற மாதிரி கொடு அப்படின்னு சொன்னா இதுக்கான இந்த அதிகார இடத்தில் உள்ளவர்கள் அதிகாரமாக கேட்கறது, வரி கொடு அப்படிலாம் சொல்றது வந்து அந்த கொடுன்றது நம்ம வந்து உபயோகப்படுத்தணும் அப்படின்றத அழகா சுட்டி காமிச்சிருக்காரு. இப்ப நம்ம சில திருவிழாக்கள், சில நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் பார்த்தா காலம் 10:30 12 வரை மாலை அந்த மாதிரி எல்லாம் சிலதெல்லாம் போட்டிருக்கோம். அந்த காலம் அப்படின்றது வந்து ஒரு ஆண்டின் பெரும் பிரிவு. நமக்கு முன்னெல்லாம் படிப்போம்ல, இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், கோடைக்காலம், மழைக்காலம்னு. அந்த மாதிரி வர்றதுக்கு தான் அந்த காலம் அப்படின்றத உபயோகப்படுத்தணும். நேரம் அப்படின்னு சொல்றதுதான் இந்த மணித்துளிகளை பத்தி நம்ம பேசுறதுக்கு, செய்யறதுக்கு, நிகழ்ச்சியோட நேரத்தை எல்லாம் குறிப்பிடுறதுக்கு நேரம் அப்படின்ற சொல்லதான் நம்ம உபயோகப்படுத்தணும் அப்படின்றத சொல்றாரு. இந்த கால நேரம் பாப்பமா கல்யாணத்தை முடிப்பமான்னு அதுக்கு ஒரு பாட்டை வேற ஜோக்குக்கு எழுதி அந்த கட்டுரையில அப்படி நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏற்படுத்துற மாதிரி, இந்த மாதிரி நமக்கு ஒரு ஊக்குவிக்கிற மாதிரி நம்ம இந்த நிகழ்ச்சியை பார்க்கறதுக்கு, அந்த இதை படிக்கிறதுக்கு ஒரு அழகா வந்து முடிச்சிருப்பார். தடையில்லா சான்று, நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட்டுக்கு நார்மலா என்ன பண்ணுவோம், தடையில்லா சான்று அப்படின்னு. ஆக்சுவலா அது தடையில்லா சான்று என்பது தவறு, தடையின்மை சான்று அப்படிதான் சரியா வரணும். அந்த தடையின்மை சான்று பெறணும் அப்படின்றத வந்து அழகா சுட்டி காமிச்சிருப்பார். ஒவ்வொரு இதுவுமே சொல்லிக்கிட்டே போலாம். இது ஆசிரியருடைய நூலை வந்து ரசிச்சு ரசிச்சு படிக்கணும். அந்த ஒவ்வொரு கட்டுரையுமே எல்லா மக்களுக்குமே, ஊடகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, நம்மளை போல
ஓய்வு பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் படிக்கிற குழந்தைகளாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே அந்த இலக்கணம் என்ன பிழை, எதனால் அது பிழை அப்படின்ற அறிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எளிமையாக இவ்வளவு அழகாக ஒரு 50 வாரத்தில் வந்ததை உடனடியாக அவங்க ஒரு புத்தகத்தமா வெளியிட்டிருக்காங்க இந்து குழுமம் அப்படின்னா, அதுல எந்த அளவுக்கு ஆசிரியருடைய உழைப்பும் அந்த பங்களிப்பும் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு பண்றதுக்கு நமக்கு தமிழில் பிழைகள் இல்லாமல் இப்படி நம்ம எழுத வேண்டும், இப்படி நம்ம படிக்க வேண்டும் அப்படின்னா இது அரசு மட்டும் செஞ்சா பத்தாது, மக்களும் இதுக்கு பாடுபடணும். அதே மாதிரி பிற மொழி சொற்கள் எல்லாம் எந்த அளவுக்கு நம்ம தவிர்க்கணும், இந்த தவிர்க்கிறதுக்கு காரணம் என்ன, இப்படி எல்லாம் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அனைவருமே இந்த நூலை வாங்கி படிக்கணும். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான நூல், எளிமையான நடையில் அவ்வளவு சிறப்பாக எழுதியிருக்கிற ஆசிரியர் இன்னைக்கு நிகழ்ச்சிக்கும் வந்திருந்ததுக்கு மிக்க நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். என்னுடைய உரையை இதனுடன் முடித்துக் கொள்கிறேன். தமிழ் இனிது. நிச்சயமாக அந்த இனிமையை நாம எல்லாரும் ரசிக்க வேண்டும், ருசிக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோளாகவும் விடுத்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நம்ம இன்னும் எவ்வளவு கத்துக்க வேண்டியது இருக்குதுன்றதுதான் இதை உணர்த்துது. அதாவது நடைமுறையில பல பல வார்த்தைகளை பயன்படுத்துறோம். அதுல எத்தனை தவறுகள் இருக்குது, இந்த தவறுகளை நாம எப்படி செய்து கொள்வது. நம்ம ஆராய்ச்சி பண்ண வேண்டியதே இருக்கு. இப்படி பார்த்தோம்னா நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ண வேண்டியது. இது ஒரு சில விஷயங்கள் நமக்கு தெரிந்தாலும் பல செய்திகள் இதுல நல்ல சொல்லி. இந்த பாகற்காய் சொன்னீங்க, அருமையான விளக்கம். யாருக்குமே புரியாத ஒரு விளக்கம் பாருங்க. ஆகு அப்படின்றது பிரிச்சு பார்க்கல நம்ம. இப்ப எந்த இடத்துல பிரிச்சு பார்க்கணும், அப்பதான் அதனுடைய பொருள், உண்மையான பொருள் புரியும் அப்படின்ற ஒரு செய்தி இருக்குது. ஆகு அப்படின்றது ஆக அல்லாத காய் அப்படின்றது ஒரு அருமை. முல்லை மாறி இது இப்ப பெரும்பாலும் பயன்படுத்துறது இல்ல, ஒரு சிலர் பயன்படுத்துறாங்கன்றது வச்சு. முல்லை மாறி எவ்வளவு அழகான சொல். 60வது கல்யாணம், 60ஆம் கல்யாணம் அப்படின்னு சுலபமா சொல்லிட்டு போறத 60வது கல்யாணம் அப்படின்றது அப்போ எந்த அளவுக்கு நம்ம அதை நம்ம பயன்படுத்தணும். 100க்கு 100 ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். 100% அது அருமை அருமை அருமை. நம்ம இந்த பத்திரிகைன்றது ஆதி காலத்துல இருந்தே சொல்லி 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 பழகிட்டோம். பத்திரிகை 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 பத்திரிகைன்றது. இந்த வழக்கு மாறணும்ன்றது ரொம்ப ரொம்ப அவசியம். செய்தித்தாள் அழகா சொல்லலாம், செய்தி வாசிப்பவர், பத்திரிகையாளர், செய்தியாளர் அழகா சொல்லலாம். நல்ல ஒரு சொல். எத்தனை சொற்கள் பிரமாதமா கொடுத்தீங்க. தொடக்கப்பள்ளி, துவக்கப்பள்ளி, அருகில், அருகாமையில், அந்த அது ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கட்டிடம், கட்டக்கூடிய இடம், நம்ம எப்படி ஒரு தவறு பண்றோம். பல நேரங்கள்ல இந்த இது வருது, இந்த சந்தேகம் வருது நமக்கு இல்லையா. பல நேரங்கள்ல பார்த்தோம்னா கட்டிடம் அப்படின்றது நமக்கு பயன்படுத்துறோம். அந்த கட்டிடம் தவறு. அது கட்டக்கூடிய இடம் பெயர் தான் கட்டிடம்ன்றது ஒரு நல்ல விளக்கமா இருக்குது. நம்ம கேள்வி இருக்குது. கேள்வி பதில் சரியா, வினா விடை சரியா சார்? உங்களுக்கு சார் முத்துலிங்கம் ஐயா, நான் உங்களைதான் கேட்கிறேன். சரி, கேள்வி பதில் சரியானதா, வினா விடை சரியானதா? இது நான் கொஞ்சம் கடைசியா பேசலாமா? நண்பர்கள் வேற யாரும் கேட்கல, நான் இதை குறிச்சு வச்சுக்கிறேன். சரிங்க. அது மாதிரி தொகுத்து சொன்னா நான் சரியா இருக்க முடியும். தனித்தனியா. சரிங்க சரிங்க சரிங்க. ஓகே, மகிழ்ச்சி. பிரேமா மேடமுக்கு ஒரு கைத்தட்டல், மறுபடியும் சாருக்கும் ஒரு கைத்தட்டல் கொடுத்துட்டு நம்ம மற்றவர்கள் பேசலாம். மாமாரதி மேடம்க்கு நேரமே இருக்காது, எப்பயுமே முதல்ல வந்துருவாங்க. மேடம் வாங்க, பேசுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு நம்ம எம்ஐஎம் டீமை திரும்பி பாக்குறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சார் முத்துலிங்கம் சார் வணக்கம். உமாபாரதி ஒரு கரெக்ஷன், திரும்பி பார்க்கிறேன்ல, மறுபடியும் பார்க்கிறேன். மீண்டும் பார்க்கிறேன். சரி பா, தமிழ் கத்துட்டாருப்பா நம்ம தலைவரு. எல்லாரும் அவருக்கு முதல்ல கை தட்டுங்கப்பா. வெண்பா எழுதுறாரு, டெய்லி குரல் எழுதுறாரு, அதுக்கே பாராட்டணும் முதல்ல. எல்லாம் நீங்க எல்லாம் சொல்லி கொடுக்கறதா?
அதான் அமுதாமாக்கு ஹேட்ஸ் ஆஃப். ஆமா சொல்லுங்க சார், வணக்கம். உங்களை இன்னைக்குதான் முதல்ல பாக்குறேன், உங்களை பத்தி தெரியும். சார் திரும்பி பார்க்கிறேன்னு அவங்க சொல்றதுனால இன்னொரு வார்த்தையை சொல்றேன். நம்ம உப்பக்கம் அப்படின்னா என்னன்றத சொல்றாரு. உப்பக்கம் அப்படின்னா நம்மளுக்கு திரும்பி பார்த்துட்டு இருக்கிறவங்களை நம்ம பாக்குறது வந்து உப்பக்கமா. இப்படி நிறைய செய்திகள் நமக்கு வந்து புத்தகத்தை நிஜமாவே ரசிச்சு ரசிச்சு படிக்கணும். உண்மையிலேயே எனக்கு முதல்ல புஸ்தகம் வேணும், ஒரு 10 புஸ்தகம் வேணும். கண்டிப்பா ஒரு 2-3 இதுக்கு ஸ்கூல்ஸ்க்கு இதை கிஃப்ட் கொடுக்க போறேன். அதனால அது முதல்ல வேணும். அதுக்குதான் நான் மெயினா லைன்ல வந்தது. வேற ஒரு இடத்துக்கு கிளம்பிட்டே இருக்கேன். ஒரு இடத்துல இருந்து வந்தேன். சரி இன்னைக்கு பிரேமம்மா பேசுறாங்க, அதுவும் இந்த மாதிரி தமிழ்ல இந்த இது பேசுறாங்க அப்படிங்கும் போது உடனே ஜாயின் பண்ணேன். திருப்பி 8:30க்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட். திருப்பி ஸ்டீபன் சாருக்கு நன்றி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு. வாழ்த்துக்கள், பாராட்டுகள் சார். முதல்வன் சார் இந்த மாதிரி இன்னும் நிறைய கொடுங்க. மக்களோட விழிப்புணர்ச்சி வந்து மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துங்க. வழக்கு மொழியவே நம்ம வந்து ஒரு மொழியாக நம்ம பேசுறதுக்கு எல்லோரும் பயிலணும் அப்படின்றதுக்கு புத்தகம் ஒரு சிறந்த உதாரணமா. பிரேமம்மா பேசினதுல இருந்து ரொம்ப அருமையா இருந்தது. அவங்களும் ரொம்ப தெளிவா வந்து ஒரு அடிப்படை ஆசிரியர்ன்றத பிளாக் போர்ட்ல எழுதி இன்னைக்கு காமிச்சு சிறப்புமா. வாழ்த்துக்கள், பாராட்டுகள். உங்களுக்கு ரொம்ப அருமையா பிரசன்ட் பண்ணேன் நீங்க சார். வணக்கம், நன்றி, வாழ்த்துக்கள். 10 புக்கு எனக்கு ஆர்டர் பண்ணி எனக்கு கொடுத்துருங்க சார். நன்றி. நன்றி மேடம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இனிமேலும் புத்தகம்ன்றத சொல்லுக்கு அழகா பயன்படுத்தலாம். புஸ்தகம்ன்றதை விட புரியல. புஸ்தகம் சொல்றதை விட புத்தகம் அப்படின்னு அழகா பயன்படுத்தலாமே அப்படின்னு. புத்தகம் தான், நான் புஸ்தகம் சொன்னேனோ. அது பழக்கத்தை மாத்திக்கிறேன். நீங்க முதல்ல பேசுனதுனால நாங்க இதெல்லாம் கேட்க வேண்டியதாயிடுச்சு. வேற வழி இல்லை. நல்லது நல்லது, அதெல்லாம் தப்பே கிடையாது. வீட்டுல பேசும்போது புஸ்தகம் சொல்லிக்கிறேன். என்ன அந்த மாதிரி அமுதா மேடம் மாத்திட்டாங்க. என்ன அந்த மாதிரி அமுதா மேடம் மாத்திட்டாங்க. இல்ல அதாவது நாம எப்ப ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் நம்ம கத்துக்கிறோம்னு அர்த்தம். குற்றமா நினைக்கல, நம்ம மாற்றிக்கிறோம். அவ்வளவுதான். சிறப்பு. அனைவருக்கும் நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி. மற்றவர்கள் நான் வரேன் சார். வசந்தி மேடம் வாங்க மேடம். பிரேமா மேடம் ரொம்ப ரொம்ப அருமை, மிக அருமை. நான் நிறைய கத்துக்கிட்டேன். நிறைய வந்து என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஆசையால நாங்களாம் அங்க தமிழ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எங்களுக்கு வந்து நாங்க சொல்லி கொடுத்தோம்னா பாத்தீங்கன்னா நீங்களாம் பயந்தே போயிருவீங்க. ஆனா ஏன்னா நாங்க வந்து இங்கிலீஷை வச்சுதான் தமிழை சொல்லி கொடுக்குறோம். இல்லாட்டி அவங்க வரமாட்டாங்க. முதல்ல வந்து அவங்கள வர்றதே பெரிய விஷயம். அவங்களுக்கு வந்து அவங்கள உட்காத்தி வச்சு இப்போ லாஸ்ட் வீக் ஏதாவது திருப்பி 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 நீங்க சொல்லி கொடுத்தாலும் அந்த தப்பு விழுந்துகிட்டே தான் இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு இது செகண்ட் லாங்குவேஜ். ஒண்ணு வந்து செகண்ட் லாங்குவேஜ் இவ்வளவு கத்துக்கிறாங்களே அப்படிங்கிறது இருக்கு. அவங்களுக்கு நிறைய நாங்க இங்கிலீஷ் வச்சுதான் சொல்லி தரோங்க. அதாவது எப்படி சொல்லி தரோம் அப்படின்னா, இப்ப ப்ளூரல் அப்படின்னு சொன்னா ப்ளூரல்ல தமிழ்ல நீ வந்து சிம்பிள் ப்ளூரல் வந்து காயில போட்டேன்னா உனக்கு சிம்பிள் ப்ளூரல் வந்துடும். மரம் எதுனாலும் காயில் போட்டு கிளிகள், செடிகள், இதெல்லாம் அவங்க ஈஸியா பண்ணிடுறாங்க. ஆனா இந்த கொஞ்சம் டிஃபரன்ஸ் ஆகிற நாட்கள், கற்கள், அப்ப ஏன் கல்கள் ஏன் சொல்லக்கூடாதுன்னா என்ன, ஏன் why are you making me do all this difficult டாஸ்க் அப்படின்னு அவங்களுக்கு வந்து அடுத்த நாளே பர்ன் அவுட் ஆயிடுவாங்க. அதனால நம்ம கொஞ்சமா தான் சொல்லி தரணும் அவங்களுக்கு. ப்ரொனவுன்சியேஷன் நாங்க முதல்ல கரெக்ட் பண்றோம். அவங்களுக்கு நிறைய ப்ரொனவுன்சியேஷன் இங்கிலீஷை வச்சுதான் சொல்றோம். இப்போ ட்ரே அப்படின்னா வெற்றி, அதுக்கு அப்புறம் பள்ளி அப்படின்னா பிளே பிஎல், அதை வச்சுதான் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொனவுன்சியேஷன் முதல்ல வரைக்கிறோம். சில குழந்தைகள் வீட்லயே தமிழ் பேசுறதுனால அவங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஆனா ஒரு கிளாஸ்ல 10 ஸ்டூடெண்ட்னா ஒரு 2 ஸ்டூடெண்ட் தான் நல்லா பேசிட்டு இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் தமிழே தெரியாத ஃபேமிலில இருந்தோ தமிழை கண்டினியூஸா பேசாத ஃபேமிலில இருந்தோ வர்றவங்களா இப்ப வந்துட்டாங்க. ஒரு பேரண்ட் வந்து இங்கிலீஷ் அமெரிக்கனா இருப்பாங்க, ஒரு பேரண்ட் தமிழா இருப்பாங்க. அவங்களுக்கு வீட்டுல வந்து தமிழே பேச சான்ஸ் கிடையாது.
அப்ப வந்து அவங்க என்னதான் பண்ண முடியும்? தமிழுக்கு வரதே பெரிய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். ஹையர் லெவல்ல வந்துங்க நாங்க வந்து இப்போ பெயரடை வினையடை சொல்லி கொடுக்கறதும் போது அட்ஜெக்டிவ் அட்வர்ப் வச்சு தான் நாங்க சொல்லி தரோம். வேற வழி கிடையாதுங்க. ஸோ நீங்க அது சொல்லி தந்து அதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அது ஓகே. ஸோ அது பண்ணும் போதே அடுத்தது நீங்க போனீங்க வச்சுங்க, வினையச்சம் பெயரச்சம் போயிட்டீங்கன்னா இது கன்ஃபியூஸ் ஆயிடும் உங்களுக்கு. இந்த பெயரடை வினையடையும் பெயரச்சையும் வினைச்சத்தையும் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணி அதை ரெண்டையும் சேர்க்க முடியாது. ஒரு கிளாஸ் முழு ஒரு அதாவது ஒரு டேர்ம் முழுசும் ஒரே ஒரு கான்செப்டை மட்டும் சொல்லி தரணும். இன்னொன்னு என்ன எங்களுக்கு ப்ராப்ளம் இங்க அப்படின்னா, கிராமரை வந்து நாங்க கிராமரா சொல்லி தரது இல்லை. கிராமர் கான்செப்ட் வந்து நாங்க லேட்டர் சொல்லி தரோம். முதல்ல அவங்க பேசுறதுக்கும் எழுதுறதுக்கும் பழகிட்டு அதுக்கப்புறம் ஏன் நீ எப்படி சொல்ற, ஏன் அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் மெச்சூர்ட் லெவல் வந்தோன்னு தான் நாங்க சொல்லித்தர ஆரம்பிக்கிறோம். அப்படிதான் இங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. இங்க வந்து நாங்க ஸ்கூலோட கனெக்டடா, அதாவது இங்க ஐஎஸ்டின்னு பேரு, அவங்களோட கனெக்டடா நாங்க பண்றதுனால அவங்க கைட்லைன் படி கிராமர் ஹேஸ் டு பி அப்ளிகேஷன் ஓரியன்டட். இங்க கிராமரை வந்து பெயர் சொல் வினைச்சொல் இப்படி சொல்லி கொடுக்க கூடாது. நீங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வரணும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா இது எழுவாய் செயற்படு பொருள் பயனிலை அப்படிங்கறத லேட்டரா கொண்டு வாங்க அப்படிங்கிறாங்க. அது வந்து எக்ஸாம்பிள் வச்சு கொண்டு வாங்க. இது எனக்கு நல்ல மெத்தடா படுது. ஏன் அப்படின்னா இவங்களோட சூழ்நிலை அப்படி. நம்ம எல்லாம் சின்ன வயசுல இருந்து கேட்டு பழகினதுனால நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தெரியுது. இவங்களுக்கு அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே தெரிய மாட்டேங்குது. முதல்ல அந்த கடைசியில முடிக்கிறாங்க பாருங்க, அதுல பயங்கர கஷ்டப்படுவாங்க. நான் வீட்டிற்கு சென்றேன் அப்படின்னா நான் வீட்டுக்கு அப்படின்னு போட்டுருவாங்க. அந்த சென்றேன்ங்கிறத கஷ்டப்படுவாங்க. அந்த முடிக்கிற அந்த வினைச்சொல்ல அவங்க வந்து, ஏன்னா அதுல எல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கு. அதுல காலங்கள் கொண்டு வர வேண்டியிருக்கு, ஆண் பால் பெண் பால் கொண்டு வர வேண்டி இருக்கிறது. இதனால நாங்க வந்து கான்செப்டை மெதுவா கொண்டு வரோம். அப்படின்னாலும் பிள்ளைங்க ஓரளவு படிச்சு வந்துடுறாங்க. 8 வருஷம் இருக்கிறாங்க, 8 வருஷம் 9 வருஷம் படிக்கிறாங்க எங்க ஸ்கூல்ல. படிச்சுட்டு அவங்க வெளியில வரும்போது அவங்களால ஒரு 2 பேராகிராஃப் எழுத முடியுது. ஒரு நல்ல ஒரு டாபிக்கை கொடுத்தா பேச முடியுது. அதுக்கப்புறம் வந்து திருக்குறள்லாம் அவங்க மனப்பாடம் பண்ணிடுறாங்க. அந்த மனப்பாடம் பண்றதுல கஷ்டம் கிடையாது, அது மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஆனா நீங்க அவங்க கிட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னா அவங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் நாங்க அட்ரஸ் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு ஏத்தாப்புல கரிக்குலம் பண்ணோம். இன்னைக்கு நான் வந்து நிறைய கத்துக்கிட்டேன். எப்படி வந்து அவங்களுக்கு வந்து சில இதெல்லாம் சொல்லி தரணும் அப்படிங்கிறத மிக அற்புதமா சொல்லிட்டாங்க. ஆசிரியரை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி சார். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி மேடம். வேற யார் பேசுறீங்க? நன்றி. வேற யார் பேசுறீங்க? மாலதி பேசு. வணக்கம் சார். ஆசிரியரை சந்தித்ததுல மிகவும் மகிழ்ச்சி. பிரேமா மேடம், நான் நிறைய எழுதிக்கிட்டே வந்து அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தை விட்டுட்டேன். நான் கேட்க முடியல எழுதும் போது, அதனால விட்டுட்டேன். இந்த வீரமா முடிவர் தான் வந்து இந்த சதுராந்தாதி அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அது என்ன அப்படின்றத டைம் இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா ஆசிரியர் வந்து சதுராந்தாதி அப்படின்னா என்ன அப்படின்றது எனக்கு தெரியாது. அதை சொன்ன தகவல் அது நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். அதே மாதிரி அவர் தான் வந்து அந்த ஏ ஓ அந்த புள்ளி வச்சு எழுதிருக்காங்க ஏ அப்படின்றது கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்றது வந்து எனக்கு வந்து புதிய தகவல். அதே மாதிரி நம்ம வந்து டீச்சர் தான் இங்கிலீஷ் கொடுக்கணும், ஆனா ஆசிரியை அப்படின்னு சொல்லும் போது அது ஏன் அது இவ்வளவு நாள் அது மாதிரி அதை யோசிக்கணும் அப்படின்னு இதை வந்து எனக்கு என்னன்னா ஒரு ஐடியா என்னன்னா, இந்த சார் வந்து இவ்வளவு எழுத்துக்கள் கண்டுபிடிச்சு இவ்வளவு கண்டுபிடிச்சிருக்காரு. இதை வந்து நம்மள மாதிரி இருக்கிறவங்க டக்குன்னு மாத்திக்குவோம். ஆனா குழந்தைங்களுக்கு வந்து இதை வந்து ஸ்கூல்லயும் கொண்டு போய் சேர்த்தாக்கா இவங்க பாடத்துல சொல்லி கொடுக்கும் போதே வந்து துவக்க பள்ளியா தொடக்க பள்ளியா அந்த சாப்பிட்டு அதை கரெக்டா எழுதி அந்த நூலையே கொண்டு வந்துட்டாக்கா அது மாறும் அப்படின்றதுதான் நான் நினைக்கிறேன். இது மாத்துனா நல்லா இருக்கும் கவர்மெண்ட்டும். இதுதான் நான் என்னோட ஒரு சஜஷனா வந்து சொல்றேன். ரொம்ப நல்லா இருந்தது சார். நன்றிங்க சார். மேடம் நீங்க நல்லா சொன்னீங்க மேடம். எல்லாமே இது நான் பேசலாமா சார்? பேசுங்க சார். பேர் முருகேசப்பாடின்னு ஓசூர்ல இருந்து பேசுறேன். நானும் இந்த தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்துல அறிவியலி காலத்துல எல்லாம் சில 1-2 செயல்கள்லாம் பண்ணியிருக்கேன். பாண்டிச்சேரியுடைய ஒரு ஜே.கே. தோழர் தான் வந்து அறிவொளியெல்லாம் வந்து ஒசூர் பகுதியில வந்து இது பண்ணாரு. ஓகே, இன்றைக்கு வந்து நிகழ்ச்சி வந்து ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வுக்கான நிகழ்ச்சி மாதிரி தெரியுது. இன்னைக்கு பிரேமமான வந்து சொன்னாங்க, நீங்க எழுதுற புத்தகம் பத்தி சொல்லியிருக்காங்க. நம்ம பேசுறதுல வந்து எக்கச்சக்க தப்பு இருக்கு.
அது மட்டும் இப்போ உணர்ந்துட்டான். இதை கரெக்ட் பண்றது வந்து அவங்க சொன்னாங்க, இது இருக்குல்ல, கல்வியை மட்டும் பண்ண முடியாது, இது ஒட்டுமொத்த சமூகமே பண்ணாலுமே இதுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆகும். அதாவது நம்ம யோசிச்சு பார்க்கும்போது இப்போ வந்து எக்கச்சக்கம் புத்தகங்கள் இருக்கு, வருது, புத்தகத்துலாம் வரும், புத்தகம் எக்கச்சக்கம் ரிலீஸ் இருக்கு. புத்தகத்துல பார்த்தோம்னா 2 லட்சம் புத்தகம் இருக்கு தலைப்புகள்ல. அப்படின்னா அந்த தமிழ்ல எழுதின புத்தகங்கள் எல்லாம் என்னென்ன வார்த்தைகள் அது சரியான இதுல பண்ணியிருக்காங்களா, அதெல்லாம் பெரிய பெரிய கொஸ்டின் மார்க்கா இருக்கு. இதெல்லாம் தேடிக்கிட்டு இப்போ வந்து செயற்கை நுண்ணறிவு வேற வந்துருச்சு. அதுல நான் கேட்கறது எல்லாம் வந்து ஆங்கிலத்துல கேட்டுட்டு தமிழ்ல ரிப்ளை பண்ணுன்னு சொல்லிடுவேன். தமிழ்ல அடிச்சிருக்கோம். பட் அந்த வார்த்தைகள்லாம் சரியா தவறாரு அப்படி பார்த்தோம்னா இது எக்கச்சக்கம் பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. இது ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா நம்ம வந்து விழிப்புணர்வு வந்து ஒரு சின்ன சின்ன வார்த்தைகளாக கொண்டு போய் சேர்க்கணும். இல்லை, பாகற்காய் சொன்னாங்க, அது சூப்பராக இருந்தது. அதே மாதிரி ஒவ்வொரு சின்ன சின்ன வார்த்தைகளாக சொல்லிட்டு இது எதுக்காண்டி இது அப்படின்னு சொல்லி மீனிங் சொல்லணும். அடுத்து வந்து எது தவறு எது சரி அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து தொடர் செயல்பாடுகள் நடவடிக்கையாக இருந்தாதான் இதை கொஞ்ச நாச்சும் மாற்றத்தை ஏற்பட முடியும். பெரிய பெரிய இப்போ பொறுப்பு இருக்கு, பெரிய வேலை இருக்கு. நீங்க எடுத்து நீங்க துவைக்க வச்சிருக்கீங்க, தொடங்கி வச்சிருக்கீங்களா துவைக்க வச்சிருக்கீங்களான்னு தெரியல நான். பாத்தீங்களா, அது வச்சா ரொம்ப சிறப்பு. வாழ்த்துக்கள். நம்ம தொடர்புல இருக்கலாம். நன்றி சார், நன்றி நன்றி. வாங்க ரமேஷ் பேசு. வணக்கம் சார். பிரேமா மேடம், அருமையா தமிழ் இனிது பத்தி அருமையா விளக்குனீங்க. அதாவது நான் ரசிச்ச வரிகள் வந்து சிலப்பதிகாரத்துல வர நானிலம் தழுவிய காதல், அது யாருமே நம்ம சிந்திக்கல. அழகா ஆசிரியருடைய இது நல்லா இருந்தது. அதே போல ஐம்புலன்களை பற்றி அவங்க அழகா சொல்லியிருக்காங்க, அந்த காதல்ல சொல்லும்போது அருமையா இருந்தது. அதே மாதிரி எனக்கு நான் ஐயா ஆசிரியரிடம் ஒரு கோயில், கோ பில்லா கோ இல்லா. ஏன்னா கோ என்றால் அரசன், அரசன் இல் என்றால், ஒரு காலத்துல அரசன் குடியிருக்கிற இடம் தான் கோயில் அப்படின்னு வச்சாங்க. அதனால கோ இல்லா கோ வில்லா, அது எனக்கு விளக்க வேண்டும். அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் எடுத்து சொன்னார்கள். ஓட்டுநர் மட்டுமல்ல, நிறைய, அதாவது நாம் தமிழ் இனிது என்று சொல்லி, தமிழ் இனிது கோவில் தான் சரி, கோயில் கிடையாது, இல்லைன்னா இல்லை. இல்ல மேடம், அதுக்குதான் நான் கேட்கிறேன். கோ என்றால் அரசன், நான் ஒரு இடத்துல கேட்டது இல் என்றால் இருக்கிற இடம், அதுதான் அப்புறம் பின்னாடி கோவிலானதுன்னு சொல்றாங்க. அது ஆசிரியர் எனக்கு அது கோவிலா விளக்கணும் தான் நான் கேட்கிறேன். அடுத்தது வந்து நிறைய விஷயங்கள், கத்திரிக்கோள் முயல்கின்றேன், நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. அதனால நான் ஒரு விளக்க வேண்டியதை அழகாக விளக்கினீர்கள், விளக்க வேண்டியதையும் அழகாக விளக்கினீர்கள். குறிப்பாக சொல்ல போனோம்னா காஸ்டிக்லியோனிய பெஸ்கியை பத்தி, அதாவது சதுரகராதியை சொன்னாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா, அது மிகச் சிறப்பு. நிறைய பேருக்கு தெரியல, ஒரு சதுரகராதி பெஸ்கி தான் கொண்டாந்தாருன்றது நிறைய பேருக்கு தெரியல. தான் தோன்றிய காலத்தில் மட்டுமின்றி இந்த நூற்றாண்டு வளம் பெற கசடர கற்றதினால் பெற்றத்தை உரைத்த விதம், ஆசிரியர் உரைத்த விதம் அருமை. வாசித்தது உங்கள் முகம், யோசித்தது எங்கள் மனம், மகிழ்விப்பது உங்கள் குணம், மனதார வாழ்த்துவது எங்கள் மனம். இருவிழு மொழி கவிதையாய், சக்தியாய், சங்கீதமாய், இதயம் இனிதீன்றலாய், இந்தி தமிழை ஒரு புதிய பாதை வகுத்து விட்டீர்கள். இந்தி தமிழால் ஒரு புதிய பாதை வகுத்து விட்டீர்கள். மிகச்சிறிய ஆலம் விதை படர்தரு நிழலாவது போல் தமிழ் இனிது இருநிலம் பிளக்க வேர் விழுக்கட்டும். முத்து நிலவன் தமிழ் இனிது பிழையில்லா தமிழ் கனி இது கற்றனை தூறும் அறிவு கேணி இது நாமகிழும் தேன் இது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தமிழ் தான் தமிழ் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நிலடா என்று சொல்வதற்கு முன்னாலே நாமே நம்முடைய தமிழை பிழையில்லாமல் எழுதி பழகி கொண்டால்தான் மற்றவர்கள் மத்தியில தமிழ் இனிது என்று சொல்ல முடியும் என்பதற்கு ஆசிரியர் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக, இனிது என்று சொல்லிக்கொண்டு பிழையான தமிழை நாம் பேசிக் கொண்டிருந்தால் அது எப்படி இனிமையான மொழி ஆகாதோ, அதை ஆசிரியர் அவர்கள் அழகாக விளக்கி இருக்கின்றார்கள். அதை நீங்கள் உங்களுக்கு அத ஒரு கரும்பலகையில் எழுதி எங்களுக்கு புரியும்படி ஆசிரியர் உரைத்ததை எங்களுக்கு நயம்பட உரைத்தீர்கள். மிக்க நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். ஆசிரியருக்கும் வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மேடம் மைக் ஆன் பண்ணுங்க.
நான் பேசட்டுமா ஐயா? பேசுங்க. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். மிகச்சிறந்த பொழிவு பிரேமாமா. ஏன்னா ரொம்ப முத்துநிலவன் ஐயா எழுதின அந்த புத்தகத்தை அப்படியே நம் மனதுக்குள் கொண்டு வந்த திறமை அவருடைய திறமை. அதற்கு முதலில் என்னுடைய வாழ்த்துக்களை அவர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியருடைய வருத்தம் உண்மையான வருத்தம். பிற மொழிகள் பேசுபவர்கள் அவர்களுடைய மொழியில் எந்த பிழை செய்தாலும் அவர்கள் பொறுப்பதில்லை, உடனே அதை திருத்துவார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம், மலையாளம் பேசும்போதெல்லாம் ஒரு தவறு கூட அவர்கள் நம்ம ஒரு தெரியாத மலையாளத்துக்கு கொஞ்சம் அரகர மலையாளத்தில் நம்ம பேசும்போது ஏதாவது ஒரு சின்ன தவறு செய்தால் கூட உடனே திருத்துவார்கள். ஆனால் நாம் யார் எப்படி நாமே சரியாக பேசுவதில்லை, எப்படி நாம போய் திருத்திக்கிட்டு இருப்போம். அதுதான் நம்முடைய வினையாக வந்து விட்டது. இப்போது லா ழா உச்சரிப்பு, ரா ரா உச்சரிப்பு, எல்லா உச்சரிப்புகளையும் பிழையாகவே நாம் பேசி பேசி அதை வந்து ஏதோ நம்ம பேசுவதே ரொம்ப ஸ்டைல் அப்படின்னு சொல்றோம்ல, இன்னைக்கு அதை அப்படி பேசுவதுதான் ஸ்டைல் அப்படின்னு மாதிரி எல்லாம் கூட பேசுகிறார்கள். இப்போ நம்ம எல்லாம் கல்லூரியில் படிபுரிகின்ற அந்த காலகட்டத்துல வேதனையே எங்களுக்கு அதுதான். தமிழிலும் எழுத தெரியாது, ஆங்கிலத்திலும் எழுத தெரியாது, எதிலும் எழுத தெரியாத ஒரு நிலைப்பாடுதான். அதற்கு காரணம் யார் என்று தெரியும், நம்மளே தான் காரணம். ஆசிரியர்கள் அதை சரியாக நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், நமக்கும் அதில் பொறுப்பு இருக்கிறது என்றெல்லாம் நினைத்தாலும் இது போன்ற புத்தகங்கள் நிச்சயமாக ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டிய புத்தகம் இது. அந்த புத்தகத்தை நாம் சரியாக எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டும். அதுதான், கொண்டு சென்று மாணவர்களுடைய பாடத்திட்டத்தில் கூட இதை வைப்பதில் தவறில்லை என்று நான் கருதுகிறேன். இப்படி வரும்போது அவர்கள் புத்தகம் முழுவதும் வாசிக்கும் போது அந்த புத்தகத்திலிருந்து ஏதேனும் 10 சொற்களை அவர்கள் சரியாக எழுதுவதற்கு கற்றுக்கொண்டாலே நமக்கு வெற்றிதான். அந்த அளவிலே ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார்கள். அவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி, இந்த ஒரு மாதிரியான நல்ல நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யக்கூடிய நம்முடைய நிறுவனர் ஸ்ரீபன் ஐயாவுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லி, பிரேமாவாக்கு மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன். அம்மா, அழகாக ஒரு ஆசிரியர் போல இன்றைக்கு ஆகிவிட்டீர்கள். நீங்கள் அழகாக கரும்பலகிலே எழுதி எங்களை மகிழ்வித்து விட்டீர்கள். நன்றி, வாழ்த்துக்கள். மகிழ்ச்சி மேடம், நன்றி. டாக்டர் கோவிந்தராஜு இருக்காரு சார், பேசுறீங்களா? வணக்கம். வணக்கம் முத்துநிலவன் ஐயா, வணக்கம். முத்துநிலவன் என்னுடைய நல்ல நண்பர். பலமுறை புதுக்கோட்டையிலே சந்தித்து பேசியிருக்கின்றோம். உண்மையிலே இன்றைக்கு பிரேம அம்மையாருடைய பொழிவு ஒரு அருமையான பொழிவு. அதாவது ஒரு நூலை அறிமுகப்படுத்துவது என்பது ஒரு எளிய செயல் என்று நல்ல உள்வாங்கி கொண்டு ரொம்ப ஆர்வத்தோடு அனுபவித்து அழகாக சொன்னார்கள். அவர்களுக்கு பாராட்டுக்கள். முத்துநிலவன் ஐயா இந்த நூலை தமிழர்களுக்கு கொடுத்த ஒரு பெரிய கொடை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால், ஏதோ ஒரு கட்டத்துல நாம் பேசக்கூடிய எழுதக்கூடிய மொழியை திருத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு ஏதாவது ஒரு வழி பிறக்காதா என்று இருக்கும் பொழுது கோடையில பெய்த மழை போல ஒரு அழகான ஒரு நூலை முத்துநிலவன் அவர்கள் தந்திருக்கிறார்கள். இது பரவ வேண்டும். நான் வெளிநாட்டில் இருக்கிறேன், இப்போது அமெரிக்காவில் இருக்கிறேன். காலை நேரம். வெளிநாட்டில் இருந்தாலும் கூட எனக்கு இந்த நூலை முழுவதும் படித்து விட்டேன். இப்ப பிரேம அம்மையார் சொன்னதை மீண்டும் கேட்பது போல இருக்கிறத தவிர முதல் முறை கேட்பது போல என்றார். ஏனென்றால் எனக்கு ஒவ்வொரு வாரமும் அதை அனுப்பி விடுவார். முத்துநிலவன் ஐயா எனக்கு தவறாமல் அனுப்பி விடுவார். இந்த இதழில் வரும்போதே எனக்கு கட்டுரை இங்க வந்துவிடும். எனவே ஒவ்வொரு வாரமும் படித்து இதை நான் பல நண்பர்கள் இங்கே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவரோடு பகிர்ந்து கொண்டே இருக்கின்றேன். முத்துநிலவனுடைய பெயர் இங்கே அவருடைய செயலை பரப்பிக்கொண்டே இருக்கின்றேன். எனக்கு ஒரே ஒரு வினா அவரிடத்துல, இந்த ஒரு ஓர் என்பது என்னுடைய கருத்து என்னவென்று சொன்னால், அதை பொதுப்படையாக சொல்லுவதை விட உரைநடையில் எழுதும்போது மட்டும்தான் அந்த இலக்கணம். கவிதையிலே செய்யுளில் எழுதும்போது அது பொருந்தாது. ஏன்னா அந்த யுனிக் என்று சொல்லக்கூடிய வகையில நம்ம உயிரெழுத்து முன்னால இல்லைன்னா கூட அந்த ஓர் பயன்படுத்துவோம் என்பது என்னுடைய கருத்து. அதை பற்றி அவர் விளக்குவார் என்று கருதுகிறேன். பிரேம அம்மையாருக்கும் முத்துநிலவன் அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். நன்றி, வாழ்க. வணக்கம். மகிழ்ச்சி, மகிழ்ச்சி சார், மகிழ்ச்சி. வேற யார் பேசுறது? அமுதா மேடம் பேசுங்க. சத்தம் கேட்கல, கேட்கல, வாய்ஸ் கேட்கல மேடம். ஆன் பண்ணுங்க.
கேக்கலம்மா. கேட்கல. லாக் அவுட் பண்ணிட்டு வாங்க. கேட்கல கேட்கல. இது ஜூம் லாக் அவுட் பண்ணிட்டு திருப்பி உள்ளார வாங்க. சிவகனி பேசுங்க. சார் அனைவருக்கும் வணக்கம். பிரேமாமா வணக்கம். இன்னைக்கு நீங்க ப்ரெசென்ட் பண்ண புக் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நம்ம தமிழ் என்னதான் பேசினாலும் தவறாதான் பேசிட்டு இருக்கிறோம் அப்படிங்கறது பல வார்த்தைகள்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஐயா வந்து இதை எடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் தான். தமிழர்களா இருந்துட்டு தமிழ்ல இந்த மாதிரி நம்ம நிறைய தவறுகளை பண்ணிட்டு இருக்கிற போது அதை திருத்திற்கான ஒரு வாய்ப்பா இருக்கிறது இந்த புத்தகம். அதை ஒவ்வொருவரும் வாங்கி படிச்சோம்னா நம்ம வருங்கால சந்ததிகளுக்கு அதை தெளிவாக விளக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களது நிகழ்ச்சி. நன்றி மேடம். நன்றி சார். நன்றி. நன்றிமா, நன்றி. வாங்க கல்யாணி மேடம் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். பிரேமாம்மா வணக்கம். முத்துநிலவன் ஐயா வணக்கம். பிரேமாம்மா உங்களுடைய இது வந்து ரொம்ப நல்லா இருந்ததுமா. நீங்க கதை சொல்லி கேட்டிருக்கோம். ஆனா இது வந்து நீங்க சொன்ன விதம் நீங்க எப்படி சொல்ல போறீங்களோன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். நான் இந்து தமிழ்ல பாத்திருக்கேன் இந்த இதெல்லாம் ஐயா போட்டிருக்கிறத. சோ இது எப்படி எடுத்து சொல்ல போறாங்க, எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் பேச போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அழகா சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது கேக்குறதுக்கு. நிறைய பாயிண்ட்ஸ்மா நல்லா இருந்தது. இந்த நூல் வந்து ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான இது. ஒவ்வொரு ஸ்கூல்லயும் இருக்க வேண்டிய ஒரு நூல். அந்த நல்லா இருந்தது. நீங்க அந்த ஓட்டுநர் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து அது யோசிச்சுட்டே இருப்பேன். இப்பதான் வந்து நீங்க சொல்லிட்டு இருக்கும் போதுதான் இது வந்தது. ஆக்சுவலா ஓட்டுநர் அப்படிங்கிறது நர்ன்னா வந்து பர்சன் அப்படின்னு தானே அர்த்தம் இல்லைங்களா? சோ அத வந்து நம்ம ஓட்டுநர் அப்படிங்கிறப்ப அந்த பர்சன்ங்கிற இதை ஞாபகம் வச்சுட்டு செஞ்சோம்னா, அந்த பெருனர் அப்படின்னாலும் அந்த பர்சனை குறிக்கிறப்போ அந்த அண்ணா போட்டு போடணும் அப்படிங்கிறது ஜஸ்ட் இந்த இது பேசிட்டு இருக்கும் போது எனக்கு அது தோணுன விஷயம். மற்றபடி எல்லாமே வந்து நீங்க சொன்னது ரொம்ப அருமையா இருந்தது. சொன்ன விதம் நல்லா இருந்தது. சோ தட் நான் எங்களுக்கு அதை புரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த காலம் நேரம் அந்த இது எல்லாமே. ஆக்சுவலா நான் வந்து ஐயா எழுதியிருந்தப்போ ஒண்ணு அந்த இதுல படிச்ச மாதிரி எனக்கு என்ன ஞாபகம்னா, அந்த முல்லை மாறி அப்படிங்கிறது வந்து அந்த குறிஞ்சி திணையில இருந்து வந்து அதுக்கப்புறம் முல்லையில் நிலத்துக்கு மாறினதுனால அத முல்லை மாறின்னு இருந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே மருவி முல்லை மாறின்னு ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி படிச்ச மாதிரி ஞாபகம். அது ஒண்ணுதான் நல்லா இருந்ததுமா. தேங்க்யூ சார். மகிழ்ச்சி. நன்றி. அமிதா மேடம் வாங்க. என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? கேட்கல. உங்க குரல் கேட்கல. நீங்க மொபைல்ல லாகின் பண்ணி பாருங்க. ஆஹா, லதா மேடம் பேசிட்டோம். நீங்க மொபைல்ல வாங்க. கேட்கல ஒண்ணுமே கேட்கல. எங்க குரல்லாம் கேக்குதா உங்களுக்கு? கேட்கல மேடம். நீங்க மொபைல்ல வாங்க. லதா மேடம் நீங்க பேசுங்க. போன்ல சொல்லிடலாமா சார்? நீங்க போன்ல சொல்லு. நீங்க வாங்க லதா மேடம், நீங்க பேசுங்க. சார் நான் இப்ப 8 தான் ஜாயின் பண்ணேன். எல்லாரும் ஐ மீன் மேடம் ஃபுல்லா பேசி முடிச்சுட்டாங்க. அப்படிதான் ஜாயின் ஆனேன். நான் இதுல பாத்துக்கிறேன் சார். நல்லா மத்தவங்க கமெண்ட்ஸ் கேட்கும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா கேட்டுக்கிறேன். சரி, சக்கரபாணி சார் வாங்க. அனைவருக்கும் வணக்கம். பிரேமா மேடம் நல்ல அழகாக நீங்க எடுத்து சொன்னீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. ஆசிரியர் முத்துநிலவன் சாருக்கு வணக்கம். நான் உங்களுடைய ரசிகன். இது இலக்கணத்தோட நீங்க அந்த ஒவ்வொன்றுக்கு நம்ம நடைமுறையில எழுதுறது பேசுறது இதை இலக்கணத்தோடு சொல்லும்போது மிக உண்மையிலே நன்றாக தான் இருந்தது. ஆனால் பொதுவாக மக்களோடு பழகும்போது அவர்களுடைய அந்த வட்டார மொழி அதுல நம்ம இலக்கணத்தை எல்லாம் பார்த்தால் அவர்களோடு நம்மோட உரையாட முடியாது. அந்த இதுதான் நிதர்சனமான உண்மை. நான் 1970 சென்னை பட்டணத்தில் வந்தபோது
சென்னையில் உள்ளவர்கள் பேசுவது எனக்கு என்னமோ வித்தியாசமாகப்பட்டது. அந்த வார்த்தைகள் எல்லாம் ஒரு வித்தியாசமாகப்பட்டது, மிக மிக வித்தியாசமாகப்பட்டது. நான் அந்த நேரத்தில் ஒரு கட்டுரை ஒன்று ஏதோ ஒரு இதழுக்கு எழுதினேன். ஐயோ சாகின்றால் அவளை காப்பீர் அப்படின்னு டைட்டில் கொடுத்துட்டு, இங்க பேசுற அந்த சென்னை மொழி, தமிழோட தெலுங்கு, கன்னடம், மலையாளம் எல்லாம் கலந்து இங்க பேசுற மொழி, இதை வச்சு ஐயோ இப்படி பேசுறாங்களேன்னு சொல்லி நான் வருத்தப்பட்டு அந்த ஒரு கட்டுரை எழுதினேன். அதுக்கு பாராட்டுக்கள்லாம் பெற்றேன். அது அது தனி கதை. அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு வட்டார மொழி அந்தந்த பகுதியில போகும்போது அவங்க இவங்க பையனட அப்படிலாம் அவங்க சொல்லும்போது அதை நான் ரசிக்கிறேன். அதை அதுதான் தமிழுக்கோட உயிர் அப்படி நான் என்னுடைய மனதில் படுறது. எந்த வட்டாரத்து இப்போ கரிசல் காட்டு அந்த பகுதிகளுக்கு, கரிசல் மண் அந்த பகுதிகளெல்லாம் போகும்போது அவங்களுடைய மொழி, அவங்க பேசுறது, அவங்கள எழுதும் போதும் அவங்கள அறியாதையே இப்போ அதே மாதிரி எழுதுறாங்க. அதை அவங்கள குறை சொல்ல முடியல. அவங்களுடைய அந்த கம்யூனிகேஷன், அவங்களுடைய அதை வெளிப்பாடு கொண்டு வராங்க. இலக்கணத்தோடு எழுதுங்கன்னு சொன்னா பெரிய பெரிய எழுத்தாளர்களாம் கூட அது தெரியல. ஒருவேளை அவங்க அது மாதிரி இலக்கணத்தோடு எழுதின கடிதங்கள் இருக்குதா எனக்கு தெரியாது. அப்ப ராக்கி அவங்களாம் வந்துட்டு பார்க்கும்போது எனக்கு அப்படியே அந்த வட்டார மொழியிலேயே அவர்கள் எழுதுகிறார்கள். அதில் எதுவும் தவறு இருப்பதாக எனக்கு படவில்லை. ஆனால் குறிப்பாக தமிழில் இலக்கணம் என்று ஒன்று இருக்கிறது. இலக்கணத்தை முறையோடு நம்ம எழுதணும், முறையோடு படிக்கணும். அதுக்கு நீங்க கொடுத்த உதாரணங்கள்லாம் மிக மிக நன்றி. ரொம்ப அருமையான உதாரணங்கள். ஐயா முத்துநிலவன் சாருக்கு மீண்டும் என்னுடைய நன்றியையும் வார்த்தையும் சொல்லிக்கிட்ட விடைபெறுகிறேன். சக்கரபாணி சார், இது மேடம் வட்டார மொழிகள்லயும் நமக்கு மாறுதல் அப்படின்றது சரியான இருக்கிறது எல்லாமும் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய 600 சொற்களையே நம்ம பேசல, சில சொற்கள் தான் நம்ம பேசலாம், எதையெல்லாம் ஏத்துக்கலாம் அப்படின்றதையும் முரண்பாடு இருக்கிறத மட்டும் காமிச்சிருக்காரு. சரி மேடம், சரி, நன்றி 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 சார், நன்றி. அமுதா மேடம் வாங்க. அமுதா மேடத்துக்கு சார் கேக்குதா சார்? மக்களமா கேக்குது. ரொம்ப மகிழ்ச்சி சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். பிரேமாமா ரொம்ப ரொம்ப அழகா ரொம்ப சிறப்பா நீங்க சொன்னீங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்தீங்க. ஆனா எனக்கு சில இது எனக்கு ஒரு இது தோணுச்சு. முத்துநிலவன் சார் எழுதின புத்தகங்கிறது எனக்கு அப்புறம் தான் புரிய தொடங்குச்சு. இருந்தாலும் நம்ம சொல்லலாமா சொல்லக்கூடாதா அப்படின்னு எனக்கு தெரியல. முத்துநிலவன் சார் என்ன சொல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அமுதாமா ஒரு நிமிஷம், தன்னுடைய புத்தகத்தை முடிக்கும் போது இது தவறு இருந்தால் சுட்டி காட்டுங்கள், இது ஏத்துக்கிறோம், இதை மாற்றிக்கிறோம் அப்படின்லாம் சொல்லி முடிச்சிருக்காரு. அப்படிங்களா? சரி சரிம்மா, சரி, ரொம்ப மகிழ்ச்சிம்மா. பட்டினப்பாலை அப்படின்னு ஒரு புத்தகம் இருக்கு. அதுல ரன்னகரனாதான் போட்டு எழுதுவோம். நம்ம பட்டினப்பாலை அப்படின்னு எழுதும்போது ரன்னகரம் தான் போடுவோமே தவிர தன்னகரம் போட்டு எழுத மாட்டோம். இது எழுதும்போது என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, பட்டணம் அப்படின்னு நம்ம எழுதி டா போட்டோம்னா தன்னகரம் போடணும், டீ போட்டோம்னா ரன்னகரம் போடணும். அப்படி போடும்போது பட்டினம் அப்படின்னு எழுதுனா சரி, இந்த ரன்னகரம் போட்டு எழுதணும். அதனாலதான் பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல்ல உங்களுக்கு அந்த ந போட்டு எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி கும்பகோணத்துல இருக்கிற அந்த கும்பேஸ்வரன் கோயில்ல இருக்கக்கூடிய அம்பாளோட பேர் மங்களாம்பிகை அப்படின்னு தான் பேரு. ஆனா வள்ளுவ பெருந்தகை சொல்லும் போது மங்களம் என்ப மனைமாட்சி அப்படிதான் அவர் தொடங்கும் போது இந்த லா போட்டுதான் அவர் தொடங்குறார். இந்த லாவை நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படின்னா, இந்த லா சொல்லும் போது இந்த முன்னால ஒரு லா அவர்கள் இவர்கள்னு சொல்றத பொதுளகரம் அப்படின்னு நாங்க சொல்லி கொடுப்போம் பிள்ளைங்களுக்கு. நான் தமிழாசிரியரா இருந்ததுனால நான் இதை குறிப்பிடுறேன். எச்சமாக நம்ம சொல்லும் போது அதனால் இதனால் அப்படின்னு எச்சமாக நம்ம சொல்லும் போது அந்த லா போட்டு நம்ம எழுதுவோம். எரல வழல, இந்த வழல வர்றபோது அந்த லா வருது பாருங்க, அதை பொதுளகரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எரல அதுல வரக்கூடிய அந்த லா
எச்சமாக ஒரு சொல் முற்று பெறாமல் எச்சமாக வரும்போது இந்த ல வரும் அப்படின்னு நான் சொல்லி கொடுத்துருக்கிறேன் பிள்ளைங்களுக்கு. அது ஒரு இது நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, சதுர் அகராதி அப்படின்னு சொல்லும்போது பழைய காலங்கள்ல வடமொழி இருந்த காரணத்தினால சதுர் அப்படின்னா 4 அப்படிங்கிற ஒரு பொருளை கொண்டு பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்ற அந்த 4 சொற்களுக்குமான விளக்கம் அந்த அகராதியில இருக்கக்கூடிய காரணத்தினாலே அதற்கு சதுர் அகராதி அப்படின்னு பெயர் வைத்திருக்கிறார் வீரமாமுனிவர். அவர் வந்து தன்னுடைய பெயரை வந்து தமிழிலே மாற்றிக்கொண்டார். முதலிலே எழுதிய அகராதி வீரமாமுனிவர் தந்த அகராதி தான். அதுக்கப்புறம் தான் மற்ற அகராதிகள் எல்லாமே வந்தது. ஆனா இன்னைக்கு யாராவது அதிகமா பேசுனா அகராதி அப்படின்னு, அதாவது அவங்கள வந்து ஒரு பிழையோட பேசுற மாதிரியும், அவங்க ரொம்ப தப்பா பேசுற மாதிரியும், தேவையில்லாம பேசுற மாதிரியும் நாம வந்து கொண்டு வந்துட்டோம். இது ஒரு பெரிய அகராதியும் அகராதிய சொல்லாத அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். அப்போ டிக்ஷனரி அப்படின்னு சொல்லும் போது இதையே நம்ம அவங்கள சொல்லும்போது அவர் ஒரு பெரிய டிக்ஷனரிப்பா அப்படின்னா ரொம்ப பெருமையோட பாக்குறோம், பெருமிதத்தோட பாக்குறோம். இவரை ஒரு அகராதி அப்படின்னு சொன்னா அவங்கள ரொம்ப நம்ம இழிவான ஒரு நிலையில பாக்குறோம். அந்த மாதிரி அந்த அகராதி அப்படிங்கிற சொல் வந்து அதனால அமைஞ்ச ஒரு சொல்லுதான். இன்னும் வந்து இந்த கோயில் அப்படிங்கிறதுக்கு வந்து சாரு வந்து அந்த இலக்கணம் என்னன்னா, இ ஐ வழியவும் ஏனை உயிர் வழிவவும் ஓம் ஏமுன் இவ்விருமையின் உயிர்வரின் உடம்படு மெய்யென்றாகுங்கிற ஒரு இலக்கணப்படி சார் கொடுத்திருக்காங்க. ஆனா கோயில் திருப்பதிகம் அப்படின்னு நம்முடைய திருமுறைகள்ல வரும்போது கோயில் அப்படின்னு குறிப்பிடுவது சிதம்பரத்தை குறிப்பிடுவாங்க. கோயில் அப்படின்னு சொன்னாலே அது வந்து சிதம்பரம் தான் அப்படிங்கிற ஒரு இது உண்டு. அதனால இந்த கோயில் என்பதும் தவறில்லை, கோவில் என்பதும் தவறில்லை அப்படின்னு எங்க தமிழாசிரியர் எங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. நான் எப்பவுமே கோயில் அப்படிதான் எழுதுவேன், கோவில்னு நான் எழுதவே மாட்டேன், எப்பவுமே எழுதுறதில்ல. எங்க தமிழாசிரியர் ரெண்டுமே சரின்னு சொல்லி கொடுத்த காரணத்தினால நான் இந்த மாதிரி எழுதுறேன். இல் அப்படின்னு சொன்னா இல்லை என்பது பொருள் அல்ல. இல்லாள் அப்படின்னு சொன்னா வீட்டிலே இருக்கக்கூடியவள் என்றுதான் பொருள். இல் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா இல்லாத வாழ்க்கை இல்லை, இல்லறம் என்பதுதான் பொருள். அதனால அந்த இடத்துல இல் என்றால் குடியிருப்பது என்றுதான் பொருள். அதனால நாங்க எழுதும்போது கோயில் அப்படின்னு எழுதினாலும் தவறில்லை, கோவில் என்று எழுதினாலும் தவறில்லை. அந்த வகர உடம்படுமை சேர்த்தும் எழுதலாம். ஏன்னா இந்த இலக்கண வழி அது நம்ம அப்படி எழுதுறோம். இ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர்வரின் வவ்வும் ஏமுன் இவ் இருமையும் வரும் அப்படின்னு ஒரு இலக்கணம் இருக்கு. அந்த இலக்கணப்படி சார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனா இது மாதிரி எழுதுனா தவறில்லை அப்படிங்கிறதையும் நான் வந்து நினைக்கிறேன். அதை கூட நான் வந்து சொல்லலாமா கூடாதான்னு ஒரு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதுதான் இப்படி ஒரு பதில வந்து கடைசியில சார் குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனாலதான் நான் இதையெல்லாமே குறிப்பிட்டேன். இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் திடீர்னு எனக்கு வந்து இடையில பேசும்போதெல்லாம் சார் வந்திருக்காங்க, புத்தகம் எழுதினவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் எழுதுறதையே நிறுத்திட்டேன். ஏன்னா நம்ம வந்து இது மாதிரி சுட்டி காட்டுவதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயமாக இருக்குமோ அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு அதுக்கு மேல நான் வந்து குறிப்பிடல. ஆனா ரொம்ப சிறப்பா இருந்தது. சார் சொன்ன மாதிரி நிறைய நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது மிக அதிகமாக இருக்கிறது. அது எல்லாத்தையுமே அதுல வந்து குறிப்பிட்டிருந்தாங்க. அது எல்லாரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகங்கள் தான். அதை எல்லாருமே படிக்கணும், எல்லாருமே அதை வந்து பயன்படுத்தினா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதுல நான் சொன்னதுல ஏதாவது தவறுகள் இருந்தா பெரியவங்க கொஞ்சம் பொறுத்தருளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மற்றபடி ரொம்ப சிறப்பா இருந்ததுமா பிரேமாம்மா, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து இது மாதிரி சொல்லணுங்கிற நோக்கத்துல நான் சொல்லல, இத சொல்லிட்டா கொஞ்சம் சரியா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலதான் நான் சொன்னேன். அதனால தயவு செய்து யாரும் இத வந்து ஒரு தவறாக கருத வேண்டாம் அப்படின்னும் நான் இந்த நேரத்துல உங்க எல்லார்கிட்டையும் கரம் குவித்து கேட்டுக்கொள்கிறேன். நன்றிம்மா பிரேமாம்மா. சார் முத்துநிலவன் சாருக்கு நன்றி, ஸ்டீபன் சார் உள்ளிட்ட எல்லாருக்கும் என்னுடைய பணிவான நன்றியை தெரிவிக்கிறேன். நன்றி. நன்றி மேடம், நன்றி. முத்துநிலவன் சார் நீங்க பேசுங்க. உங்கள் நேரம். மைக் ஆன் பண்ணிடுங்க.
இல்ல மைக் ஆன் பண்ணி பாருங்க, ட்ரை பண்ணி பாருங்க. ஹலோ மகிழ்ச்சி, கேக்குது சார். கேக்குதுங்களா? இப்போ நம்ம நிகழ்ச்சி எவ்வளவு நேரம் நடத்திருக்க? மணி இப்ப 8:36. நீங்க எவ்வளவு நேரம் வேணும் பேசலாம். இருக்கணும்ல எல்லாரும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்க பேசுங்க. உங்க மைக் மட்டும் கொஞ்சம் கிட்ட வச்சுக்கீங்க, சத்தமா கேட்கும்னு நினைக்கிறேன். ஓ கேட்கலையா? இல்ல உங்களோட மைக் வாய்க்கிட்ட வச்சு பேசு பாருங்க. உங்க இது வச்சிருக்கீங்களா? இப்ப கேக்குதா? கேக்குது, கொஞ்சம் கம்மியா கேக்குது. ஓ சரிங்க சரி சார். சக்கரபாணி சார் மைக் ஆஃப் பண்ணிடுங்க சார். நான் பண்ணிடுறேன், அது நான் பார்த்து. முதல்ல வணக்கங்க. இந்த மாதிரி மைண்ட் யுவர் மைண்ட்னு ஒரு நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்குன்னு சகோதரி பிரேமா ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. நானும் வரணும்னு நினைக்கிறது, அது சில நேரம் அமையாம என்னுடைய புத்தக அறிமுகத்துக்கே வந்து சேர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி. 1076 நிகழ்ச்சிக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாதுங்க. டே அப்பா, இது வந்து உங்களுடைய ஈடுபாடும் நண்பர்களுடைய ஒத்துழைப்பு தான் இதை சாத்தியப்படுத்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இது அனைவரும் ஒத்துழைச்சு தேர்தலை எடுத்துட்டு போறேன் சார். இல்ல உங்களுடைய ஆர்வம் இதுல உங்களுடைய பங்களிப்போட நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால முதல்ல ஸ்டீபன் சாருக்கு வணக்கம். அதே போல சகோதரி பிரேமா ஆணையரிலிருந்து ஆசிரியர் ஆனதை நான் இன்னைக்கு பார்த்தேன். போர்டு வச்சு சொல்லி கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. ரொம்ப மகிழ்ச்சிமா, ரொம்ப மகிழ்ச்சி. ஆனா எனக்கு என்னன்னா, இந்த தமிழ் மீதுன்னு பேர் வச்சதுக்கு என்ன காரணம்னா, இலக்கணம்னா ஓடுவாங்க. நம்ம ஆட்கள் இருக்காங்களே, மாணவர்கள் தலைதறிக்க ஓடுவாங்க. பொதுவான ஆட்கள் இலக்கணமா அந்த கடைசி மேடம் சொன்னாங்க இல்லையா, அகராதியா பேசுறாண்டாங்கிற மாதிரி ஆயிரும். அப்படி ஆயிரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தமிழ் இனிதுப்பா, ரொம்ப இனிமையான மொழி அப்படின்னு சொல்லி நான் சொல்றதே சும்மா அந்த இலக்கணத்தை விளக்குறதுக்கு இன்னொரு இலக்கியத்தை தூக்கிட்டு வரக்கூடாது. நடைமுறையில இருக்கு. நம்முடைய இலக்கணம் என்பது வாழ்வியல் சார்ந்தது. அதனாலதான் தொல்காப்பியத்தை எழுதின தொல்காப்பியருக்கு ஒரு முன்னுரை மாதிரி ஒருத்தர் பணம்பாரனர் வந்து ஒரு பாயிரம் கொடுத்திருப்பாரு. அவர் சொல்றது என்னன்னா, வழக்கும் செய்யுளும் ஆயிரு முதலின். அதாவது செய்யுளை ரெண்டாவதா வச்சு வழக்க முன்னாடி வைப்பாரு. ஏன்னா வழக்கு தான் ஒரு மொழியை எடுத்து போய்கிட்டே இருக்கும். இலக்கியம் எல்லாருக்கும் தெரியாது, இலக்கணம் எல்லாருக்கும் தெரியவே தெரியாது, வழக்கு தான் எல்லாருக்கும் தெரியும். அந்த வழக்கு தான் மாத்திக்கிட்டே வரும். அந்த வழக்குல இருக்கிற மாற்றம் ஒருவேளை நல்லதா இருந்தா மொழி தப்பிச்சுக்கும், இல்லைன்னா இழுத்துக்கிட்டு போயிடும். அதுல வந்து வட்டார மொழிக்கும் ஒரு பெரிய பங்கு உண்டு. இப்போ முல்லை மாறிங்கிறது எப்படி முல்லை மாறின்னு ஆயிடுச்சு, இது நம்ம வருத்தப்பட்டு ஒன்றாக போறது இல்லை. இது போல மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்கும். அந்த மாற்றத்துல நல்லது எது தொக்கி நிற்குதோ அதுதான் அந்த மொழியின் உயிராக தொக்கி நிற்கும். இப்போ கன்னடமும் கலிதெலுங்கும் கவின் மலையாளமும் துளுவும் தமிழும் இதெல்லாம் திராவிட மொழின்னு சொல்றோம்ல, ஒன்றும் இல்லை. இந்த இதை எளிமையா சொல்றதுன்னா, இந்த மொழிகளிலிருந்து சமஸ்கிருதத்தை பிரிச்சு எடுத்துட்டா அந்தந்த மொழிக்கு உயிர் இருக்காது. ஏன்னா பெரும்பாலான சொற்கள் அதனோடு ஈடுபட்டு அந்தந்த வட்டாரத்துல வழங்கின சொற்கள் அந்த மொழியா மாறிடுச்சு சில பல ஆண்டுகள்ல. இன்னைக்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடி 800 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொல்லும்போது இந்த வட்டார வழக்கு தான் மொழியை மாத்துனுச்சு. ஆனா தமிழ்ல அப்படி இல்லை. சமஸ்கிருதத்தை பிரிச்சு எடுத்தா கூட லட்சக்கணக்கான சொற்கள் தமிழ்ல தனித்தமிழ்ல இருக்கும். அதுதான் இன்னும் வரைக்கும் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணம். இப்போ அவங்க மேடம் பிரேமா சகோதரி வந்து ரொம்ப ரொம்ப ஈடுபட்டு இவ்வளவு சொற்களை வந்து குறிச்சு வச்சிருந்து சொன்னாங்க பாருங்க. அந்த ஈடுபாடு கடைசியா இந்த நம்ம நண்பர்கள் பேசும்போது கூட ஒரு 10-12 பேர் பேசியிருக்காங்க. டாக்டர் உமா பேசினாங்க, வசந்திராமன் பேசினாங்க, மாலதி பேசினாங்க, ஓசூர் முருகேச பாண்டியன் பேசினாரு, எத்திராஜன் சார் பேசினாங்க. அதே போல அவங்க பேர் எனக்கு தெரியல, வேலம்மாள் நினைக்கிறேன், அவங்க பேசினாங்க. டாக்டர் கோவிந்தராஜன், என்னுடைய நண்பர் கோவிந்தராஜன் பேசினாரு, அமுதா அம்மா பேசினாங்க. அதே போல கல்யாணி சுந்தர் பேசினாங்க, லதா அசோகன் பேசினாங்க, சக்கரவாணி சார் பேசினாங்க, குமுதா மேடம் பேசினாங்க. இவங்க எல்லாருமே அவங்கவுங்களுக்கு பிடித்த பகுதியை கேள்விகளாகவும் சிலதை கேட்டு ரொம்ப இந்த புத்தகத்தினுடைய சிறப்பை எல்லாம் உள்வாங்கிக்கிட்டு குறைந்த நேரத்துல அவங்க பேசுனதும் சரி, அதை எடுத்து இவங்க சொன்னதும் சரி ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. ஒரு சில கேள்விகள் இருந்துச்சு, அது மட்டும் நான் முதல்ல பதில் சொல்லிட்டு அப்புறம் உள்ள திரும்பி போலான்னு நினைக்கிறேன். ஐயா தான் கேட்டாங்க, வினாவிடைன்னு சொல்றாங்க, அப்புறம் கேள்வி பதில்னு சொல்றாங்களே, ரெண்டுல எதை வச்சுக்கலாம்? என்னுடைய கருத்து ரெண்டையும் வச்சுக்கலாம். வினாவிடைங்கிறதா பழந்தமிழ், அறுவகை வினா எண்வகை விடைன்னு இலக்கணத்திலேயே வரும். கேள்வி பதில்ங்கிறது இந்த நூற்றாண்டுல வந்து சேர்ந்தது. கேட்பது கேள்வி, விடுப்பது விடை. அப்ப ரெண்டையும் வச்சுக்கிறது தப்பு இல்லை. இலக்கியமா பேசுறவங்க வினா விடைன்னு சொல்லுவாங்க,
வழக்குல பேசுறவங்க கேள்வி பதில் சொல்லுவாங்க, வேற ஒண்ணும் இல்ல. பதில் தமிழ் சொல்லா சார்? எதுங்க பதில்? பதில் என்பது தமிழ் சொல்லா? தமிழ் சொல்லுங்கிறது வட சொற்கிழவி வடவெழுத்தூரி எழுத்தோடு பணம் சொல்லாகும் என்பார் தொல்காப்பியர். நீங்க தமிழ் சொல்லையும் வடமொழியிலையும் வித்தியாசம் பார்க்கறதுனா எழுத்து இருக்கு இல்லையா, அந்த எழுத்து தமிழா இருந்துச்சுன்னா அப்படியே தற்பவம்னு வச்சுக்கலாம். இப்ப கமலம், இந்த கமலம்ங்கிற சொல்லு சமஸ்கிருதத்துக்கு நிகரான சொல்லுனா ரோஜா, தாமரை. ரெண்டு சொல்லு இருக்கு. இந்த ரெண்டு சொல்லுல கமலம்ங்கிற சொல்லு ரொம்ப பிற்காலம் சொல்லு, ஏன்னா அது வடமொழியை பார்த்து வந்தது. தாமரைங்கிறது கொஞ்சம் பழசு. இது மாதிரி நீங்க அப்படி காரணம்ங்கிறது கூட தமிழ் சொல்லு இல்லைம்பாங்க. அப்படி எல்லாம் பிரிச்சுக்கிட்டே போனா ஒண்ணும் மிஞ்சாது, ரொம்ப ரொம்ப சிரமம். ஏன்னா இப்ப இருக்கிற உலகத்துல நாம தனியா வாழ முடியாது இல்லையா. வட நண்பர்களோடு, தெலுங்கு நண்பர்களோட பழகிறோம். இன்னும் சொல்ல போனா ஆங்கில வழியில படிக்கிறோம். எடுத்தவொன்னு பேசும்போது சொன்னாங்களே இவங்க வசந்திராமன் சொன்னாங்க, அவங்க வந்து அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. என்னன்னா அமெரிக்கால இருக்காங்க, அதனால அவங்க சொன்னது ரொம்ப பிராக்டிக்கலானது. என்ன சொன்னா, நம்ம தமிழ்நாட்டுல தமிழ் மீடியத்துல தான் இங்கிலீஷை சொல்லி தருவாங்க. இங்கிலீஷ் மீடியம் பை தமிழ், தமிழை இங்கிலீஷ் மீடியத்துல சொல்லித்தரேன்னு சொல்ற அது தமிழ்நாட்டிலயும் இருக்கு. நீங்க சிபிஎஸ்சியில படிக்கிற அல்லது ஆங்கில வழியில படிக்கிற குழந்தைங்களுக்கு அப்படிதான் சொல்ல வேண்டியிருக்கு. நம்ம அதையும் புரிஞ்சுக்கணும்ல. அப்படி பார்க்கும்போது நீங்க இந்த சொல்லு தமிழ் சொல்லா, இந்த சொல்ல புழக்கத்துல இருக்கா, அதை வந்து நம்ம பயன்படுத்தலாம்ங்கிறது என்னுடைய தனித்தமிழுக்கு எதிரானது இல்லை. அதே நேரத்துல முடிஞ்ச வரைக்கும் தமிழ் சொல்ல பயன்படுத்த முயற்சி பண்ணலன்னா அந்த சொல்லு அழிஞ்சு போயிடும். அதுக்காக தான் சொல்றது. அப்போ வினாவிடைங்கிறது பழைய சொல்லு, கேள்வி பதில்கிறது அண்மை காலத்துல வந்திருக்கிற சொல்லு. அதே போல இந்த கோவில், கடைசியா பேசின மேடம் சொன்னாங்க, கோவில்ங்கிறது தான் இலக்கணபூர்வமானது. ஆனா இலக்கியத்திலேயே மீறி இருக்கு. இப்ப வாயில் வந்து கோயில் காட்ட அப்படின்னு சிலப்பதிகாரத்துல வரும். கண்ணகி வழக்குரை காதையில இவ வந்தா அவளை கொண்டு போய் அரசன்ட்ட காமிக்கிறான், கோயில்னு தான் போட்டுருவாங்க, கோவில்னு போட்டுருக்க மாட்டாங்க. அது ரெண்டுமே வழக்குல, இப்ப காவிரி காவேரி ரெண்டுமே வழக்குல இருக்குங்கிற மாதிரி கோவில் கோவில் ரெண்டுமே வழக்குல இருக்கு. ஆனா அதுக்கான இலக்கணம் அவங்க சொன்னாங்க பாருங்க, ஐவழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும், அந்த அந்த இது அப்படி ஒரு இலக்கணம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக அப்படித்தான் எழுதணும்னு ஒண்ணு யாரும் சட்டம் போட முடியாது, வழக்கு தான் முன்னாடி போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறது. அதே போல பட்டணம் பட்டினம் அதையும் சொன்னாங்க. பட்டணம்னா நகரம், வேற ஒண்ணும் இல்லை. பட்டினம் அப்படின்னு போட்டா அது வந்து கடற்கரையோர நகரம். காவிரிப்பட்டினம், மசூலிப்பட்டினம், இதுல சென்ன பட்டணம்னு வருதுன்னா அது பெருநகரமாவும் இருக்கு, கடற்கரை நகரமாவும் இருக்கு. இப்ப கோவைன்னு சொன்னா பட்டணம் தான், அங்க கடல் கிடையாது. சென்ன பட்டணம்னு ஏன் சொல்றாங்கன்னா அது நகரமாவும் இருக்கு, அதே நேரம் கடற்கரை ஓரமா, கடற்கரை ஓரத்தில் இருக்கிறது தான் பட்டினம், காவிரிப்பும் பட்டினம். அந்த காவிரிப்பும் பட்டினத்தை பத்தின இலக்கியம் தான் பட்டினப்பாலை. அது மாதிரிதான் அது, அதுக்கான விளக்கம். இந்த லா சொல்லும் போது பொது லான்னு ஒண்ணு கிடையாது, இது நம்ம வழக்கில பண்ற தப்பு. நான் என்னுடைய இதுல குறிப்பிட்டு ஒற்றல் நகரம், இந்த குண்டுலான்னு சொல்றாங்கல்ல, கல் செல் வெல், அது குண்டுலாங்கிறத ஒற்றல் நகரம். நுனி நாக்கு நுனி அன்னத்தை ஒற்ற, அதே நுனி நாக்கு நடு அன்னத்தை வருட. கல் பள்ளிக்கூடம், சில பேர் பள்ளிக்கூடத்தை பள்ளிக்கூடம்பாங்க. ஒற்றல் நகரங்கிறது நுனி நாக்கு, வருடல் நகரங்கிறது நடுநாக்குன்னு வச்சுக்கணும். சிறப்புழகரம் உள்ள போய் அப்படியே சளியோட திரும்பி வரணும், அது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வராது. அதை பத்தி கூட நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன், ரகரத்தையும் ழகரத்தையும் காப்பாற்றுங்கள் அப்படின்னு. அது கொஞ்சம் விரிவா போயிடும், அது வேண்டாம். இது போல இந்த எழுத்துப்பிழை போறதுக்கு அதை பிரேமா மேடம் ரொம்ப நல்லா சொன்னாங்க. அதாவது எழுத்துப்பிழை போறதுக்கு பல வழிகள் இருக்கு. ஆனா காங்கா சாங்கியாட்டானாங்கிற இந்த வரிசைய இணை எழுத்துக்கள் மட்டும் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். காவுக்கு அப்புறம் ஞா, சாவுக்கு அப்புறம் ஞா, இது வந்து இணை எழுத்து அப்படின்னு. இணை எழுத்து மட்டுமல்ல அது, இந்த எழுத்து வந்தா இந்த எழுத்து தான் வரும் அப்படிங்கிற இலக்கணம் இருக்கு. தன்னகம், இப்போ வந்து மண்டபம் அப்படின்னா டா வருதா, அதுக்கு முன்னாடி 3 சுழின்னு போட்டுக்க. அப்போ ஏன்னா டாவுக்கு அப்புறம் நான் தான் வரிசையில் வருது, இந்த வரிசையில் வர்றதுதான் தமிழ் சொல்லாவும் இருக்கு. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டா இது மாதிரியான 2 சுழியா 3 சுழியாங்கிற சந்தேகம் தீரும். எழுத்துப்பிழை போறதுக்கு அது ஒரு வழி. ஆனா அது மட்டும் தான் வழின்னு சொல்ல முடியாது. கண்ணம்மாள் என்ன பண்றது, கண்ணம்மாள்னா 3 சுழியா 4 சுழியா கேட்பான் சில பேர். 3 4 சுழியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஏன் உங்க காலத்துல 2 சுழி 3 சுழி இருந்தது, எங்க காலத்துல வந்து 4 சுழியா வரக்கூடாது, தமிழை வளர்க்க விட மாட்டீங்களா சார்னு கேட்கறவங்களாம் இருக்கான். அதனால இந்த 2 சுழி 3 சுழி என்றதை விட்டுட்டு ஒற்றல் நகரம், வருடல் நகரம், தன்னகரம், ரன்னகரம்னு சொல்லும் போது இன்னும் கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைங்களுக்கு, சின்ன குழந்தைங்களுக்கு இல்லை, சின்ன குழந்தைங்களுக்கு 3 சுழினா 2 சுழினா போதும். அதுக்கப்புறம் சின்ன வயசுல டவுசர் போட்டுருக்க பெரிய பெரிய பையன் ஆனதுக்கு அப்புறம் டவுசரா போட்டுட்டு இருக்கான்.
ரொம்ப கிழவனானதுக்கு அப்புறம் டவுசை போட்டுக்கிறாங்க, அது வேற, நான் அதை சொல்லலை. இது போல சமூக மாற்றத்திற்கு ஏற்றவாறு நாம வந்து குழந்தைங்களுடைய வயதுக்கு ஏற்றவாறு இந்த இப்படி சொல்லித் தரலாங்கிறதான் என்னுடைய இது. அப்ப சொல்லும்போது ஒவ்வொருத்தருமே நல்லா சொன்னாங்க. ஒவ்வொருத்தர் சொன்னதுலையும் ஜனநாயக மொழி ஏன் சொல்றோம், அது ஏன்னா இதுதான் மக்கள் மொழி. நீங்க சமஸ்கிருதத்தை தேவ பாஷைம்பாங்க, ஆனா தமிழ் வந்து மக்கள் மொழி. மக்கள் மொழியா இருக்கிற எல்லா மொழியும் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, உலகில் எந்த மொழியும் அனைத்து மதங்களுக்குமான வழிபாட்டுக்குரிய அல்லது அனைத்து மதத்திற்குமான பாடல்களை கொண்ட மொழி தமிழ் தவிர வேற ஏதாவது இருக்கா? எனக்கு தெரிஞ்சு இல்லைங்க. ஏன்னா அரபு மொழின்னு வந்துச்சுன்னா அதுல வந்து அநேகமா இஸ்லாத்தை பற்றி தான் இருக்கும். எனக்கு அரபு மொழி தெரியாதுன்னா கூட, இப்படி உலகில் இருக்கிற பெரும்பான்மையாக இருக்கிற எல்லா மதத்துக்குமான மக்கள் இங்க வாழ்றதுனால அந்த மக்களுக்கான இலக்கியத்தை தமிழில் எழுதி வைத்தார்கள். அதனால்தான் இது ஜனநாயகம். அது இன்னும் சொல்ல போனா அது வந்து சமய சார்பற்றதுன்னு நான் சொல்லுவேன். எல்லா மதத்துக்கும் உரியதுன்னா அதானே, எதிர்கருத்துக்கும் உரியது. அதனாலதான் ஜனநாயக மொழின்னு சொன்னேன். இதுல வழக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே போல இந்த பாகல்ங்கிறது இது ஒன்றும் நான் என்னுடைய கண்டுபிடிப்பு இல்லைங்க. நிறைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, தமிழெல்லாம் சொல்லியிருக்கிறார் பாகல். இதுல இன்னொன்னு என்னன்னா அகிரிணைன்னு சொல்றது பாருங்க, இது தொல்காப்பியர் சொன்னது. உயர்திணை, உயர்திணைக்கு எதிர்ப்பதம் என்ன? தாழ்திணைதான் வரணும். ஆனா உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பிரிக்க கூடாதுன்னு உயர்வு அல்லாத திணை அகிரிணைன்னு. இதுதான் பாகலுக்கு விதை. இது மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம நிறைய அதை ஊழல்ங்கிறது நான் சொன்னது. ஊழல்ங்கிறது விதி, அது அரசு விதியாகவும் இருக்கலாம், ஆண்டவன் விதியாகவும் இருக்கலாம். ஆனா அரசு விதிக்கு எதிரானது ஊழ் அல். அதுதான் வள்ளுவர் அந்த பொருளை தான் ஆளுகிறார். அதே போல நான் இன்னும் சொல்ல நினைக்கிறேன்னா, இது வந்து நான் வந்து ஏதோ புதுசாலாம் எழுதலைங்க. நிறைய நம்முடைய ஆய்வாளர்கள், அறிஞர்கள், இலக்கியவாதிகள், இன்னும் சொல்ல போனா இலக்கியம் எழுதியவர்கள், அவங்கெல்லாம் ஏராளமான சொற்களை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம கி ராஜநாராயணன், அவரு காமராஜர் மாதிரி படிக்காத மேதையவர், ஆனா கரிசல் இலக்கியம்னா அவருதான். அவரெல்லாம் நிறைய சொற்களை புதுசு புதுசா நமக்கு அறிமுகப்படுத்திட்டே இருப்பாரு. நம்ம ஒரு வட்டாரத்துல இருப்போம், இன்னொரு வட்டாரத்துல இருக்கிற மொழி நமக்கு புரியாம இருக்கும், ஆனா புரியும்படி எழுதிடுவாரு. அதுதான். அது போல நிறைய ஏராளமான அறிஞர்கள், இலக்கணவாதிகள், நான் என்னுடைய முன்னுரையில யாரெல்லாம் அதுக்கு உதவி செஞ்சிருக்காங்கன்னு பெரும் பட்டியல போட்டிருக்கேன். கடைசியில என்னென்ன புத்தகம் படிச்சுக்கலாம், இதுக்கு உதவி செய்த நூல்கள் கூட ஒரு பெரும் பட்டியல போட்டிருக்கேன். இப்போ நான் சொல்ல வந்தது என்னன்னா, நான் நினைச்சது என்னன்னா, இன்றைய தலைமுறையில் படிக்கிற குழந்தைகள் பெரும்பாலும் ஆங்கில மீடியத்துல படிக்கிற பிள்ளைங்க தமிழ் வரலைங்கிறாங்க. இதை பெற்றோர்கள் பெருமையா வர சொன்னாங்க. என் பிள்ளைக்கு தமிழ் தாங்க வீக்கு, அப்ப இங்கிலீஷு அது பலவீனம், இப்படிதான் இருக்கு. அதை பெருமையா சொல்லக்கூடிய போக்கு இருக்கு பாரு, அதுதான் தப்பு. தமிழ் வந்து ஏராளமான கலை சொற்களையும் ஏராளமான அறிவியல் சொற்களையும், அறிவியல் சொல்லுக்கு நீங்க எங்கேயும் விளக்கலாம் போக மாட்டாங்க. தமிழ் அறிவியல் சொல்லுங்கிறதுக்கு பெரிய பெரிய கண்டுபிடிப்பெல்லாம் வேண்டாம். கிழமைகள் பாருங்க, திங்கள், செவ்வாய், வியாழன், வெள்ளி, இது எல்லாமே அறிவியல் சார்ந்தது. திங்கள்னா சந்திரன் இப்பதானே சொல்றோம், ஆனா திங்கள் மாலை வெண்குடையான் சென்னி திங்கள் அது வச்சுன்னு சிலப்பதிகாரத்துல வருதே. திங்களை போற்றுறதும் வருதா இல்லையா? அப்போ இது மாதிரி வெள்ளின்னா ஒளிர்வது, வியாழன்னா பெரிதுன்னு அர்த்தம். இருக்கிறதுலயே பெரிய கிரகம் வியாழன் கிரகம் தான். அது எப்படி 2000 ஆண்டுக்கு தெரிஞ்சது? அப்ப அறிவியல் இருக்குல்ல. அதே போல தஞ்சை பெரிய கோயில்ல பொறியியல் இருக்கு. இன்னும் சொல்ல போனா அது வந்து கட்டட பொறியியல் சொல்லல, கன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஜினியரிங் இல்லாம அவ்வளவு பெரிய கோயில சுத்து வட்டாரத்துல 50 கிலோமீட்டர் தூரத்துக்கு மலை இல்லாத தஞ்சாவூர்ல கட்டுறாங்கன்னா அப்ப அறிவியல் இருந்திருக்கு, பொறியியல் இருந்திருக்கு. நீ சொன்னா நிறைய இருக்கும். ஆனா நாம அதை இடையில இழந்துட்டோம். இழந்ததுக்கு காரணம் ஆங்கிலேயருடைய ஆட்சியில் பல வகையான மொழி கலந்த, ஆங்கிலம் தெரிந்தால்தான் நமக்கு வாழ்க்கை, ஆங்கிலம் தெரிந்ததான் நம்ம ஆளு பெரிய ஆளு அப்படின்னு தமிழ் பேசும்போதே மேஜர் சுந்தரராஜன் நடிகர் இருந்தார் பாருங்க, அவர் பேசும்போதே இங்கிலீஷில் சொல்லி உடனே அவரே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுவார், கமின் உள்ளவா, சிட் டவுன் உட்காரு அப்படின்னு அவரே மொழிபெயர்த்து சொல்லுவாருமாங்க. அது மாதிரி ஆங்கிலத்தை பேசுவது உயர்வாகவும் தமிழை பேசுவதை தாழ்வாகவும் நினைக்கிற ஒரு மனப்பாங்கு ஆங்கில வழியில் படிக்கிற போது தமிழுக்கு தேவையில்லை, தமிழே தெரியாம கல்லூரி வரைக்கும் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு போனதெல்லாம் உண்டு. இப்ப எம்என்சி வந்திருக்கிற காலத்துல தமிழ் தேவையில்லை என்கிற ஒரு பண்பாட்டு கலாச்சாரம் வந்துருச்சு. இதுக்கு மத்தியில் தான் இதில் ஆர்வப்படுத்துவது என்பதுதான் என்னுடைய நோக்கம். தமிழ்ல வந்து கஷ்டம் கிடையாது, படிக்கிறது எளிது தான். எழுதும்போது சொல்லும்போது சிறு சில பிழைகள் பண்றோம், அந்த பிழை இருந்தால்
தப்பா இருந்தாலும் ஒரு கற்ற தலைப்பே தவறாயிருந்தாலும் பரவாயில்லை தமிழில் எழுதுங்கள். ஏன்னா முயற்சியே பண்ணாம இருக்க கூடாது. நாம் எழுதுறது தப்போன்னு சந்தேகம் இருந்துச்சுன்னா வராது. பேசும்போதே சில சொற்கள் வேற்றுமொழி சொற்கள் வரத்தான் செய்யும். நம்ம சுத்தி அடிக்கிற காத்து தான் நம்ம மூக்குக்குள்ள வரும். அது போலத்தான் கலப்படமாக இருந்தாலும் பரவாயில்ல, தப்பா இருந்தாலும் பரவாயில்ல, தமிழ்ல எழுதுங்க. இப்ப இந்த செல்லுல அவ்வளவு பேரும் ஆங்கிலம் தான் புலம்புறாங்க. கான்டாக்ட்னு வச்சா அவ்வளவு பேர். எத்தனை பேர் நீங்க செல்ல வாங்கி பாருங்க, பெரும்பாலும் 99.99 விழுக்காடு கான்டாக்ட் தான் ஆங்கிலத்துல தான் வச்சிருக்கோம். தமிழ்ல மாத்துறதுக்கான வாய்ப்பு அதுல இருக்கு. எத்தனை பேர் பண்றோம்? இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுடைய பேர் யூஎஸ்ன்னு போட்டு இங்கிலீஷ்ல வச்சுக்கலாம். அது போல நாம சில மாற்றங்களை முன்னெடுக்கணும். அரசு சில முயற்சிகள்லாம் பண்ணுது. தமிழ்ல ஆர்வம் இல்லாத பையன்லாம் இப்போ தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு முன்னுரிமை, அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை விழுந்தடிச்சு படிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். இப்போ அது போன்ற சில அரசு முன்முயற்சின்னு எடுக்கணும். நாமளும் ஆர்வப்படுத்தணும். தமிழ்னா கஷ்டம் கிடையாது. அதே நேரத்துல ரொம்ப இலக்கணம்னா கடினம் போல் இருக்கு, நம்ம படிக்க முடியாது போல் இருக்கு அப்படிங்கிற பயம் எல்லாம் போகணும். அப்படி போகிற காலத்தில் தமிழ் மீண்டும் தழைத்தவர்களுக்கு தமிழ் திராவிட இயக்கங்கள், தமிழ் தனித்தமிழ் இயக்கங்கள்லாம் வந்த மாதிரி திரும்ப. ஏன் சொல்றேன்னா, இப்ப சமீபத்தில் இந்த தீபாவளிக்கு திரைப்படங்களின் பெயர்களை பாருங்களேன், ஏதாவது தமிழ்ல இருக்கா? நீங்க பாருங்க, 1-2 இருக்கு. இப்ப வாடி மாதிரி, அதே மாதிரி மெய்யழகன் மாதிரி 1-2 இருக்கு. ஆனா பிரதர், பிளடி பெக்கர், இதெல்லாம் தீபாவளிக்கு திரைப்படங்களோட தலைப்பு. அது இன்னொரு பக்கம் போனீங்கன்னா, நம்ம வீட்டுல, பக்கத்து வீட்டுல, சொந்தக்கார வீட்டு குழந்தைங்க ஒரு 5 வயசு அல்லது 10 வயசுக்கு குறைந்த குழந்தைகளின் பெயர்களை கேட்டு பாருங்க, பெரும்பாலும் புரியாத வேறு மொழி சொல்லாதான் இருக்கு. அப்ப அந்த குழந்தைக்கு எப்படி தமிழ்ல ஓரளவு கொஞ்சமாவது அதை படிக்கணுங்கிற ஆர்வம் வரும்? இப்போ ஒரு ஒரு சமூகத்தினுடைய மனோபாவத்தையே நம்ம மாற்ற வேண்டும். தமிழ் என்பது பழமையானது மட்டுமல்ல, தொடர்ச்சியானது. இன்றைக்கு இருக்கிற மொழி என்பது 3000 ஆண்டுகளாக புழங்கி கொண்டிருக்கிற மொழி. மற்ற மொழிக்கு இல்லாத பெருமைனா தொன்மை இல்லை. பழைய பாலி மொழி, பார்சிய மொழி, லத்தீன் எல்லாம் பழசுதான். ஆனா அதெல்லாம் வழக்கில் இறந்து போய் தமிழ் மட்டும்தான் தொடர்ச்சியா இருக்கு. இந்த பெருமையை வெற்றி பெருமையாக நினைக்காமல் நம்முடைய மூல மொழியில் படிப்பதற்கான வாய்ப்பு சங்க இலக்கியம் போன்றதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் நம்ம படிக்க சிரமம்னா கூட இந்த இருக்கிற சொற்களை ஓரளவுக்கு பயன்படுத்துவது. ஒரு கேட்ட கேள்வியில ஒண்ணு விட்டு போச்சு. கட்டடம், கட்டிடம். கட்டக்கூடிய இடம் கட்டிடம். கட்டடம்னா அடுக்ககம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அடுக்குவது. கட்டு அடுக்கு, அதான் கட்டடம். அப்படி புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எளிமையா புரியும் நினைக்கிறேன். அதே போல ஒரு சகோதரி சொன்னாங்க, நல்லா சொன்னாங்க, பிரேமாவும் சொன்னாங்க. ரெண்டுலையும் அந்த லா போடுறோம் இல்லையா, அந்த லாவை சின்னதா போடணும். ஒவ்வொன்னாவுக்கு போட்டுருவோம். கையெழுத்துலையும் சரி, தட்டெழுத்துலையோ அல்லது கணினியிலையோ ஒவ்வொன்னாவுக்கு அந்த லா சின்னதாக தான் இருக்கும். ஆனா அவுக்கு பக்கத்துல போடுற லா, அந்த ஓ அப்படிங்கிற எழுத்துக்கு பாதி கூட இருக்கக்கூடாது. 1/3 பங்கு தான் இருக்கணும். ஆனா தட்டச்சிலையோ அல்லது கணினி எழுத்துலையோ அது இல்லை. அதனாலதான் பிள்ளைங்க உளவையான்னு படிக்கிறான். அப்போ அதை சின்னதா போடும்போது சாதாரணமாக படிச்சிருவாங்க. இதை கூட நான் கட்டுரையில குறிச்சிருக்கேன். இப்படி எல்லாம் இருக்குங்கிற வாய்ப்பை நம்முடைய குழந்தைகளுக்கு நாம அறிமுகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். வீட்டுல தமிழ்ல பேசணும். தமிழ்ல சொல்லலாம் இருக்கு. இப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆங்கிலத்துல இருந்து டிக்ஷனரியில இருந்து டெய்லி ஒரு 10 சொல்லுக்கு நீ அர்த்தம் எழுதிட்டு வான்னு சொல்லுவாங்க. அது ஒரு நல்ல முயற்சி, நல்ல ஒரு பயிற்சி கூட. அதே போல தன் வீட்டில் பலர் குழந்தைகளுக்கு அல்லது தான் பாடம் நடத்துகிற பள்ளி குழந்தைகளுக்கு தினமும் 10 நல்ல தமிழ் சொல், ஏதாவது ஒரு தமிழ் புத்தகத்திலிருந்து, அது கதையா இருக்கட்டும், கவிதையா இருக்கட்டும், நாவலா இருக்கட்டும், ஒரு நல்ல சொற்களை உனக்கு கண்ணில் படுற சொற்களுக்கு அதை எடுத்து அதுக்கு பொருளும் குறிச்சிட்டு வான்னு சொல்லி பாருங்க. அது மாதிரி சில பயிற்சியை நாம மூட்ட வேண்டியிருக்கு. முக்கியமா இப்ப நம்ம பேசுன நண்பர்கள் கூட உச்சரிப்புங்கிறதுல பெரிய மாற்றம் செய்ய வேண்டியிருக்கு. அதை பத்தி நான் ஒரு கட்டுரை எழுதியிருக்கேன். இந்த கட்டுரை என்னன்னா, அகநக முகநகன்னு ஒரு பாட்டு வந்துச்சு இல்லையா, பொன்னின்னு சொல்லுவோம்ல, அகநக முகநகன்னு வரும். கா கிடையாதுங்க. ஏன் இது காவா வருதுன்னா, ஆங்கில மொழி வடமொழியை பேசி பேசி பழகுகிற போது அந்த சொல்லுக்குரிய உச்சரிப்பை தமிழில் கொடுத்து விடுகிறோம். மங்களம்னு சொல்றோம், அது இங்கிலீஷ்ல வரும்போது கான் மாறும் தானா. காகம்னு சொல்லுவோம், நெடிலுக்கு அப்புறம் வரும்போது அது கான், அந்த ஹா சவுண்டு வரும். உச்சரிப்புக்காக வேற வேற எழுத்துக்கள் வச்சிருப்பது வடமொழி. ஆனா உச்சரிப்பு பக்கத்தில் இருக்கும் எழுத்தை கொண்டு மாறும். நம்முடைய நண்பர்களை பொறுத்து நம்முடைய குணம் மாறும். எந்த இடத்துல இருக்கையோ அந்த இடத்தை பொறுத்து தண்ணியின் சுவை மாறும். செம்புல பெயல் நீர், அது போல பக்கத்தில் இருக்கிற எழுத்தை பொறுத்து நம்முடைய எழுத்து மாறுங்கிறது தமிழ் மரபு. அப்படி பார்க்கும்போது மல்லிகா தான், ஏ தான். ஆனா இப்போ நிறைய பேர் கான்னு உச்சரிக்கிறத சரியா உச்சரிப்பா நினைச்சுக்கிறாங்க.
காலி பண்ணிடுவேன். அது போல அது சென்னையில புழகி புழகி பேசும்போது அந்த மாதிரி வந்துருது. கனகராஜன் இல்ல, தமிழ்ல வந்து கனகராஜன் தான். அது மாதிரி உச்சரிப்பு நிறைய மாறிக்கிட்டே வருது. இந்த உச்சரிப்பு மாற மாற மொழியும் மாறிடுங்கிற கவலை நமக்கு தெரியல. ஆனால் இது போன்ற ஒரு தொடரை என்னை எழுதுவதற்கு இந்து தமிழ்ல அறிமுகப்படுத்திய, அதை தொடராக போட்ட இந்து தமிழ் நிர்வாகத்திற்கு நான் முதல்ல நன்றி சொல்லணும். அதோட அப்புறம் இந்த பிரேமம்மா சொன்னாங்க, இந்த படங்கள் எல்லாமே அவங்க போட்டதுதான். அதுல வந்து கட்டுரையில வந்திருக்கிற கருத்தை பார்த்து அவங்களே எடுத்து போட்டு அது ஒரு ரீடபிலிட்டி மேம்ல படிக்கிறவங்களுக்கு ஒரு எப்படி நகைச்சுவையா சொன்னா எடுத்துக்கிறாங்களோ அது படங்களோட சொல்லும்போது எடுத்துக்குவாங்க. அதனாலதான் அதுவும் அது போடப்பட்ட அந்த பெருமை வந்து இந்து தமிழ் நிர்வாகத்தை சேரும். இதை ரொம்ப நல்லா படிச்சுட்டு உள்வாங்கி ஒரு ஆசிரியரை போல ஓடி ஓடி அந்த போர்டில் எழுதினாங்க பாருங்க, சின்ன பிள்ளை மாதிரி. எனக்கு ரொம்ப ரசிச்சேன். அந்த ஈடுபாடு தமிழின் மேல் அவங்களுக்குள்ள ஈடுபாட்டை காமிக்குது. இது போன்ற செய்திகளை சொல்வதற்கும் இது போன்ற புத்தகங்களை அறிமுகப்படுத்துவதற்கும் நம்முடைய மைண்ட் யுவர் மைண்ட்ங்கிற இந்த அமைப்பு ஆர்வப்படுறது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சும்மா தமிழாசிரியர்கிட்டையோ அல்லது தமிழ் பேசுறவங்கள்ட்ட, இன்னும் சொல்ல போனா இலக்கணம்ங்கிறதோ தமிழ்ங்கிறதோ தமிழாசிரியர்களுக்கு உரியதல்லங்க, அது மக்களுக்குரியது. இலக்கணம்ங்கிறது மக்களுக்குரியது, இலக்கியத்திற்குரியது அல்ல. இப்படி நீங்க சொன்னதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா இது தமிழாசிரியர்கள் மட்டுமே பேசிட்டு இருக்கிற விஷயம் கிடையாது. உங்களை போன்ற பல்வேறு இதுல வந்து பொறியாளர் இருந்தாங்க, இந்த பேசுனதுல பொறியாளர் இருந்தாங்க, மருத்துவர் இருந்தாங்க, தமிழ்ல முனைவர் பட்டம் வாங்கினவங்க இருந்தாங்க. இப்படி பல்வேறு தரப்பினரும் பேசும்போது தான் அது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை தந்த சகோதரி பிரேமா அவர்களுக்கும் இந்த ஐயா ஸ்டீஃபன் சிகாமணி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நான் எதுவும் தப்பா சொன்னா கூட திருத்திக்கலாம். ஒண்ணு, தமிழ் வந்து யாருடைய தனிப்பட்ட உரிமை இல்லையே. நான் வந்து தமிழுக்கு அத்தாரிட்டி கிடையாதுல்ல, கத்துக்கிட்டே வரோம், லேர்னிங் பை டூயிங். அப்ப தவறு செய்யும் போது முயற்சியை தமிழ்ல பண்ணுவோம், தப்பாறதை திருத்திக்குவோம், அவ்வளவுதான். மற்றபடி நண்பர்களுக்கு ஆர்வப்படுத்திய நண்பர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன். பிரேமா அம்மா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி முத்துநிலவன் சார், ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. மகிழ்ச்சி சார், ரொம்ப அருமையான விளக்கம் கொடுத்தீங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பல பல செய்திகளும் அதுல இருந்து நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய செய்திகளும் இருக்கு, தெரியாத செய்திகள் எங்களுக்கு புதிதாக இருக்கும் பல செய்திகள். உங்களுடைய கட்டுரைகள் இது எங்களுக்கு ஆவலை தூண்டுது. உங்க புத்தகத்தை மேலும் படிக்க வேண்டும், முழுவதுமா தெரிந்து கொள்ள வேண்டும். நாங்க இந்த நிகழ்ச்சி போல மற்ற எழுத்துக்களையும் எடுத்து பேசுவோம் என்று நினைக்கிறேன். நான் வந்து 2 புத்தகங்களும் என்னுடைய வலைப்பக்கத்தில் எழுதின கட்டுரைகளின் தொகுப்பு தான் என்னுடைய புத்தகங்கள். இந்த கட்டுரைகளும் 50 என்னுடைய வலைப்பக்கத்தில் வளரும் கவிதை .blogspot.com அதுல போட்டு அத்தனையும் இருக்கும். புத்தகம் வாசிக்க வாய்ப்பு இல்லாதவங்க அதுல கூட படிக்கலாம். வளரும் கவிதை .blogspot.com. அதை நீங்க சேட்ல போட்டீங்கன்னா அந்த லிங்க் சேட்ல போட்டா இருக்கு சார், நான் நோட் பண்ணி தரேன். ஓகே ரைட் ரைட் ஓகே थैंक यू. மகிழ்ச்சி சார். அப்படியே என்னுடைய விவரங்கள்லாம் நான் பேசின காணொலியெல்லாம் வரும், அப்போ வந்து என்னுடைய வலைப்பக்கம் வந்துடும். அது நண்பர்கள் நன்றி சார், உங்கள் நேரத்திற்கு நன்றி. முதலில் எங்களோட பேசியதற்கும் நன்றி. பிரேமா மேடம்க்கு நன்றி. வேற யாராச்சும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சொல்லுங்க மேடம். வந்தது ஒரு பெரிய வாய்ப்பு ஸ்டீபன் சார், வேற நிகழ்ச்சிகள் இருந்தா வந்திருக்க முடியாது. இன்னைக்கு வந்தது ஒரு பெரிய வாய்ப்பு. நன்றி சகோதரருக்கு, மிக்க நன்றி. ரொம்ப மகிழ்ச்சி மேடம், நன்றி. கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். ஒரு அருமையான உரை கொடுத்த பிரேமா மேடம் நன்றி. ஆசிரியர் அவர்களுக்கு மீண்டும் நன்றி கூறி நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். எல்லாருக்கும் நன்றி. இந்த பதிவு நான் அனுப்புறேன் உங்களுக்கு. நன்றி நன்றி சார். தொடர்ந்து பயணிப்போம், நேரம் கிடைக்கும் போது எங்களோடு பயணிக்கும். நன்றி சார்.